ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இது நம் குரல்கள், நம்ம கதைகள். இன்றைக்கு என்னோட இங்க இருக்கிறவர் சுவிஸ் நாட்டுல ஒரு தமிழ் சமூகத்துல தெரிஞ்சவர் பலருக்கு. எப்படி மற்றும் எந்த விதத்துல தெரிஞ்சவர்ன்னு நாங்க இப்ப அறிஞ்சு கொள்ள போறோம். சுதா மாமா, நன்றி வந்ததுக்கு. நன்றி என்ன கூப்பிட்டதுக்கு. நீங்க ஒருக்கா நீங்க ஒருக்கா உங்களோட பெயர், உங்களோட உங்களுக்கு எத்தனை வயது, உங்களோட சொந்த ஊர் எது இந்த ஒருக்கா கூறுவீங்களா தயவு செய்து? ஸோ எனது பேர் சுதாகரன் கணதி பிள்ளை. ஸோ நான் என்னுடைய வயசு இப்போ செப்டம்பரோடு எனக்கு 63 வயதாக போகுது. ஓகே. நீங்க உங்களோட இளம பருவத்தை நினைச்சு பார்த்தா, அதை பற்றி உங்களுக்கு நீங்க என்ன என்ன சொல்லலாம்? உங்களுக்கு என்ன நினைவுகள் இருக்கின்றன? நீங்க எந்த பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க? உங்களோட பெற்றோரோட உங்களுக்கு முக்கியமான நினைவுகள் இருக்குதா? ஞாபகங்கள் இருக்குதா? கொஞ்சம் கூறியலுமா? எப்படி நீங்க வாழ்ந்துறீங்க? ஸோ இளம் பருவங்கள் எனக்கு பல இடங்களில் மாறி மாறி வேறு வேறுபட்ட சூழ்நிலைகளில் இருந்தது. அதாவது நான் கூடுதலாக பிறந்தது மட்டும்தான் யாழ்ப்பாணம், வளர்ந்தது முழுக்க கொழும்பு அன்றிய பிரதேசங்களில். ஸோ நான் வளர்ந்தது மிகச்சிறிய வயசில் நான் வத்தலை, ஹெந்தலை, ஹுனுப்பிட்டிய அந்த இடங்கள்ல இருந்து வளர்ந்துருக்கேன். பேருந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் பமல்பெட்டிய, வெள்ளவத்தை அந்த பிரதேசங்களில் படிச்சிருக்கிறேன். அங்கே நான் பள்ளிக்கூடங்கள் தொடர்ந்திருக்கின்றேன். பேருந்து எனக்கு நடந்த இந்த இலங்கையில் நடந்த இனக்கலவரங்கள் 77, 83 இந்த இனக்கலவரங்கள் நடைபெறுற சமயத்தில் 77க்கு பிறகுதான் எனக்கு யாழ்ப்பாணம் என்றால் என்னன்னு தெரியும். ஏன்னா யாழ்ப்பாணம் எனக்கு என்னுடைய அம்மாவுடைய ஊராக இருந்திருந்தாலும் நாங்கள் பெரித அளவில் அங்கே போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சும்மா பள்ளிக்கூட என்ன சொல்ற பாடசாலை லீவுகளுக்கு போய் வருமே வழியே மற்றபடி பெருசாக போய் வரல. ஸோ அது ஒரு பெரிய ஒரு கலாச்சார ரீதியான ஒரு ஷாக் எனக்கு. நான் கொழும்புலேருந்து இப்போ யாழ்ப்பாணம் போகணும். ஸோ யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் தான் நான் என்னுடைய அட்வான்ஸ் லெவல் படித்தேன். அதுக்கு முதல் அந்த நேரத்தில் என்சிஜி என்று சொல்கிற ஒரு ஸ்ரீமா அரசாங்கத்தின் கல்வி திட்டம் இருந்தது. எங்கே பம்ளப்பிட்டி ஹிந்து காலேஜில் அங்கே படிச்சினான். அதுக்கு முதல் சென்ட் ஆண்டனிஸ் காலேஜில் 8ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு வரைக்கும் வத்தலில் இருக்க சென்ட் ஆண்டனிஸ் காலேஜில் படிச்சினான். ஸோ அது பிறகு நான் யாழ்ப்பாணம் இப்போ என்னுடைய அட்வான்ஸ்கள் முடியும் வரைக்கும் நான் யாழ்ப்பாணத்தில் இருந்தேன். யாழ்ப்பாணத்தில் கணிச்சு பார்த்தா ஒரு 1-1.5 வருஷம் 2 வருஷம் மேக்சிமம் நான் யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்திருப்பேன். அப்ப நீங்க என்ன என்ன காரணத்துக்காண்டி திருப்பி யாழ்ப்பாணம் போனீங்க நீங்க பிறந்த இடத்துக்கு? 77ஆம் ஆண்டு நாங்கள் வாழ்ந்தது முழுக்க கூடுதலாக அப்பா அங்கே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வச்சிருந்தபடினால அவர் கொழும்புலேயே அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஸோ அப்போ அதனால் நாங்கள் கொழும்புலேயே இருந்தோம். பேருந்து இனக்கலவரம் வந்த பிற்பாடு ஸோ இங்கே இருக்கிறது ஆபத்து என்று ஒரு நிலைமை அவருக்கு வந்துச்சுது. ஸோ அப்போ நாங்கள் இப்போ என்ன சொல்கிறது, கப்பல் மூலமாகவும் போயிருக்கிறோம் யாழ்ப்பாணத்துக்கு. ஸோ அப்படி அகதியலாகப்பட்டு போகைக்கலாம். இப்போ இந்த அப்பா சொன்னார், இது இனி கொழும்புக்கு வாரையில் நான் மட்டும் கொழும்புல பிஸ்னஸை பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் யாழ்ப்பாணத்தில் பாதுகாப்பாக இருங்கோன்னு சொல்லி. ஸோ அதனால தான் நாங்கள் யாழ்ப்பாணம் போக வேண்டிய நிர்பந்தம் வந்தது. ஆஹா, ஓகே. அப்போ நீங்க யாழ்ப்பாணத்துல நீங்க சரி பிறந்தது யாழ்ப்பாணம். பிறந்த ஒரு 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 நாளைக்கு நான் ஆரம்ப கல்வி கூட ஒரு 2-3 மாதங்கள் நான் இருக்கிறேன். இந்த மொண்டசூரி என்று சொல்வார்கள் இல்லை, அது கூட நான் அங்கே கொஞ்ச காலம் தான் நான் யாழ்ப்பாணத்தில் படிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு நான் திருப்பி நான் ஹெந்தலில் இருக்கிற ஒரு மோண்டசூரி ஒன்று இருக்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆரம்ப பள்ளி பாடசாலை. அந்த நேரத்தில் அதாவது இலங்கையில் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே விடுறதுக்கு குதிரை வண்டல் இருக்கும். ஸோ அங்கே கொழும்புல அப்பா கொஞ்சம் வசதியாக இருந்தபடினால எங்களுக்கு குதிரை வண்டில்லாம் எங்களை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அது பிறகு ஒரு காலத்தில் குதிரை வண்டியில் இல்லாமல் போன காலத்தில் ஒரு கார், ஒரு சின்ன மினி கார், அது இத்தாலியன் காராக இருக்கணும். ஒரு பெண் தான் அதை டிரைவ் பண்ணுவாள். அவள் தந்த பிள்ளைகளையும் மற்ற பிள்ளைகளையும் காசுக்கு ஏற்றி கொண்டே இறக்குவாள். அந்த ஞாபகம் எனக்கு வருது இப்போ நீங்கள் கேட்ட உடனே. வாவ், ஓகே. உங்களுக்கு இது நேச்சர் வாக்கில ஓகே. வாவ். நீங்க அப்ப கொழும்புல வளர்ந்துனீங்கடா. நீங்க அங்க இப்ப எனக்கு தெரியாது, நான் அங்க பிறந்து வளர்றது தானே. ஆமிக்காரரை கண்டா உங்களுக்கு பயமா? அப்படி இருக்கே இல்லை. ஏனென்றால் நான் எனக்கு
2 பாஷையும் தெரியும். ஸோ எனக்கு சிங்களமும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். அந்த காலத்திலேயே படிச்ச ஆங்கிலமும் தெரியும், தமிழும் தெரியும். ஆ. அப்ப எனக்கு கம்யூனிகேட் பண்றதுல பெரிய சிக்கல் இருக்கையில. ஆஹா. ஸோ இப்ப கலவர காலங்கள்லயும் வந்து என்னத்தான் எல்லாரும் கூப்பிடணும். அப்ப எனக்கு ஒரு வயசு 15, 14 வயசுகள், அடி 13 வயசு நெஞ்சபடியா சொல்ல தெரியல. ஆ. இருந்தாலும் என்ன கூப்பிடுவீனம், பக்கத்து வீட்டுக்காரரோ யாரும் கூப்பிடுவீனம், மாமியோட கதைக்கணும், போலீஸோட கதைக்கணும்னா என்ன கூப்பிடுவீனம். ம்ஹ்ம். ஸோ அப்ப நான் ஒரு 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 டிரான்ஸ்லேட்டராகவே இருந்தேன் நான். அப்ப ஆஹா. இப்ப என்னுடைய பள்ளிக்கூடத்திலேயும் வந்து இப்ப என்னுடைய என்ன சொல்றது, ஜெஃப்னா ஜெஃப்னா ஹிந்து காலேஜில் வந்து ஆர்மி கேடேட் ஒன்று இருக்கும். ஸோ ஆர்மி கேடேட்னா போலீஸ் கேடேட், ஆர்மி கேடேட் இருக்கும். ஒரு ட்ரைனிங், ஒரு ட்ரைனிங், அது ஆர்மிக்காரங்கெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆஹா. அப்போ பிரச்சனை தொடங்கத்துக்கு முதல். முதல் யா. ஸோ அப்போ அங்கே ட்ரெயின் பண்ணிக்கலையும் வந்து ஆர்மிக்காருக்கு தமிழ் தெரியாது. ஸோ அப்போ என்னுடைய கேடேட் ஃபுல்லாகவே அங்கே வேறு நேரத்தில் என்ன தான் டிரான்ஸ்லேஷன் கூப்பிடுவாங்க, சிங்களத்தை தமிழில். அப்போ பள்ளிக்கூடத்துலேயே பாடியாக சொல்லுவாங்க, ஐயா சொல்லுவது என்னவென்றால் என்ன பாடி பண்ணுவாங்க ஏன்னா அடிக்கடி இந்த தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுறபடினால். வா, ஓகே. அப்பவே அந்த பொறுப்பு இருந்தது. அப்போவே அந்த பொறுப்பு இருந்தது. வா, ஓகே. நீங்க பள்ளிக்கூடம் இங்க அம், அங்க படிக்கிறத பற்றி இப்போ காய்ச்சிங்க தானே. உங்களுக்கு இன்னும் உங்களோட மாணவ நம்பரோட தொடர்பு இருக்கா? யாரும் இருக்கணுமா? நான் 2-3 இடங்கள் மாறி வந்த வரிப்படினால ஜெஃப்னா சாரி பம்பப்பட்டி ஹிந்து காலேஜில் இருந்த ஆக்களோட பல தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுடுது. என்ன அப்போ இந்த கலவரம் நான் திரும்பி போனபடினேன். இங்கேயும் வந்து யாழ்ப்பாணத்துலேயும் வந்து 2 வருட காலம்தான், 2-3 வருட காலம்தான் நாங்கள் படிக்கக்கூடிய இருந்தபடியாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வடிவாக நெருங்கி வரையில் என்ன ஏன்னா என்னுடைய மைண்ட் செட் வேறுமாக இருந்தது. நான் அங்கே கொழும்பில் வளர்ப்புக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் எனக்கு இங்கே யாழ்ப்பாணம் வந்தோடனே, நான் உண்மையை சொல்ல வேண்டாம், யாழ்ப்பாணம் வந்தோடனே நான் எல்லாரையும் சாமியார் மாதிரி தான் பார்த்தேன். சரியாக பள்ளி படிக்கிறதுக்கண்டே நேர்ந்து விட்ட ஆக்கள் மாதிரி தான் எல்லாரும் இருப்பினோம். விபூதியெல்லாம் பூசி டிப்டாப்பா. அங்கே அப்படி இருக்கு இல்லை. அங்கே பள்ளிக்கூடத்துக்கு ஷூ போடணும், இங்கே ஷூ எல்லாம் போடுறது இல்லை யாழ்ப்பாணத்தில். அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த கொஞ்சம் ஒதுக்கப்பட்டு என்ன சொல்கிறது, இவர்கள் வந்தவர்களை வந்து அப்போ எங்களுக்கு இந்த இளம் வயசில் 14 எங்களுக்கு என்ன நாங்கள் இதை நோக்கி போகிறோம், என்ன செய்ய போகிறோம், என்னென்ன நாங்கள் இருக்க போகிறோம், எல்லாமே கேள்விகளாக இருக்கிறபடியா ஒரு எதிர்பார்ப்புக்கோளும் இருக்கு இல்லை, ஒரு குழப்பமான சூழல் இருந்தபடினால. ஆனால் இருக்கணும். இப்போ உதாரணமாக இங்கே சுவிஸ் எடுத்துக்கொண்டால் எனக்கு இருக்கிற ஒரே பள்ளிக்கூட நண்பர் என்று சொல்லக்கூடிய தான் முருகல் மாஸ்டரை சொல்லலாம். ஸோ அவர் என்னுடைய பள்ளிக்கூடத்திலேயே படித்தவர். ஸோ மற்றபடி சொல்ல போனால் இப்போ இறந்த விடுதலை புலிகள் இருக்கிற தீபனை சொல்ல முடியும். அவருமே என்னுடைய கிளாஸில் இருந்தபடி. ஆனால் நெருங்கின அளவில் பேர்ந்து நாங்கள் தொடர்புகளை வைக்க இல்லை. ஆனால் அப்போ இருக்கும் பொழுது ஸோ அப்படியான தொடர்புகள் என்ன சொல்கிறது, பல நண்பர்கள் இப்போது நான் தொடர்பு கொள்கிறேன். நான் இந்த பள்ளிக்கூட நண்பர்கள் என்ற ரீதியாக மனம் விட்டு பேசுகிற அளவுக்கு அப்படியான ஒரு நட்பு வட்டாரம் என்கிட்ட இல்லை. ஆஹா. நீங்கள் கொழும்பு பாடசாலை போய்க்குள்ள அங்கே வந்து தமிழ் சிங்கள மிக்ஸா இல்லாட்டி? இல்லை, யாழ்ப்பாணம் நான் வந்து சென்ட் ஆண்டனிஸ் காலேஜில் படிக்கல 2 மொழிகள் இருக்கும். அதாவது காலையில் சிங்கள பாடசாலை நடக்கும், மத்தியானம் யாழ்ப்பாண பாடசாலை நடக்கும். யாழ்ப்பாணம் தமிழ் பாடம் நடக்கும். ஸோ ஆனால் அங்கே மொழி இருக்கும். அதாவது சிங்களம் படிக்க வேண்டிய கட்டாயமில்ல ஒரு பாடம் இருந்தது. அப்போ என்னுடைய அப்பா வந்து மிக சரியான ஒரு தமிழ் இன பெருமை கொள்கிற ஒரு என்ன சொல்ல கூட இனத்தில் பற்றுள்ளாள்னு சொல்ல விட இனவெறி என்று சொல்லலாம். ஸோ அதை நான் சொல்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ அப்படி இருந்தபடியாக அப்பா என்ன செய்தாருன்னா, எங்களுக்கு சிங்கள பாடம் நடக்கிற பொழுது அங்கே இருக்க பிரின்சிபல்கிட்ட வந்து சொல்லுவார், அவையை கடைசி வரைக்கும் சிங்களம் படிக்கைகளே இருக்கக்கூடாது, அவைக்கு நீங்கள் ஏதாவது சித்திரம் கீறதுக்கு கொடுங்க, ஆனால் அவை சிங்கள வகுப்பு வர மாட்டேனுமெண்டு. ஸோ அப்படி அங்கே இருக்கும். ஆனால் அந்த இந்த இந்த இப்போ காலையில் மத்தியானம் வந்து பிள்ளைகள் வந்து போவினோம். இப்போ நாங்கள் சிங்களாக்கள் வருவினா நாங்கள் தமிழாக்கள் போவோம். அப்போ என்ன நடக்குமென்றால் அந்த படியங்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, சிங்கள படியங்கள் எங்களை தமிழாக்கள்கிட்ட விரட்டுவாங்க. ஓகே, காசு தான் வச்சு போய் இல்லாட்டி குத்துவோம் அடிக்கிறதுக்கு வருவாங்க. இதெல்லாம் காண்டக்கு நடக்கும். 5% 10% நாங்கள் வச்சுருப்போம். ஏதாவது இந்த இனிப்புகள் வாங்குறதுக்கு பயத்தில் கொடுத்துட்டு போகிற நடவடிக்கையில் நடந்திருக்குது அந்த நேரத்தில். அப்போ சென்ட் ஆண்டனிஸ் காலேஜில் அங்கே ஒரு தமிழ் ஒரு குட்டி யாழ்ப்பாணம் என்று சொல்கிற மாதிரி அங்கே ஏமான தமிழாக்கள் பத்தில் ஹெந்தலில் வந்து வீடுகள்லாம் வாங்கி நிரந்தரமாக இருந்த ஆக்களை நான் அந்த நேரத்தில் இருந்திருக்கோம். நாங்கள் கனவிய தமிழாக்கள். வாவ், ஓகே, நன்றி. அடுத்தது உங்களுக்கு முதலாவது என்ன நினைவுக்கு வேறு ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு மிருகத்தை சொல்லுங்க.
எனக்கு மிருகங்கள் அனைத்தும் பிடிக்கும். ஸோ நாய், பூனை, மற்றது எல்லா மிருகங்களும் எனக்கு பிடிக்கும். ஆக அப்படி சிறப்பாக பிடிச்சது என்று சொன்னால் எனக்கு யானையை பார்த்தா விருப்பம். ஆ ஓகே. வாவ்! ம். அடுத்ததா சாரி. உங்களுக்கு வந்து சகோதரர் இல்லாட்டி சகோதரிகள் இருக்கணுமா? நாங்கள் ஒரு 3, 6 பேர் மொத்தமாக. ஒவ்வொருத்தரும் ஒரு நாடுகள் இருக்கிறோம். இங்கே 2 பேர் இருக்கிறோம். மற்றபடி நோர்வேல இருக்கிறோம், மற்ற ஆஸ்திரேலியாவில் இருக்கிறோம். உங்களை ஸோ விட 2 பேரா? இங்க இல்லாட்டி என்னை விட 2 பேர் ஓகே. இருக்கீங்க. அப்படி பலந்த இடத்துல பிறந்திருக்கிறோம் எல்லாரும். அது எங்களுடைய குடும்பத்தில் அப்படித்தான் எல்லாரும் ஒருத்தர் இருக்கிறோம். ஓகே. நீங்க வந்து சொல்லல தெரியல இருக்குதா இல்லையாண்டு உங்களோட பெற்றோருடைய முக்கியமான நினைவுகள் உங்கள்ட்ட இருக்குதா? யா ஸோ என்னுடைய அப்பாவோட பல நினைவுகள் இருக்குது கூடுதலாக. என்னோட அம்மாவை விட எனக்கு என்னுடைய அப்பா வந்து எனக்கு ஒரு ஃபோர் பில்டுன்னு சொல்லலாம். ம். ஏண்டா என்னுடைய அப்பா வந்து மதங்கள், இனங்கள், கலர் இந்த விஷயங்களுக்கு சரியான எதிரான ஒரு பகுத்தறிவு ஆளராக இருந்தவர். ஸோ அவரும் பழைய காலத்தில் வந்து நியமான திராவிட கட்சிகள், இந்த கோவூர் டாக்டர் கோவூர் இருந்தவர். அவர் தான் வந்து இந்த பகுத்தறிவை வந்து இலங்கையில் அறிமுகப்படுத்துகிறார். அந்த இந்த பேய் அடிக்கிறது, இந்த பிரச்சனைகளுக்குள்ளால பொம்பளையில் பாதிக்கப்ப அவைற்ற குழுவில் அவர் இருந்தவர். ஸோ அப்போ அதனால் சமூக சம்பந்தமான அன்பு, ஆதரவு, மற்றது உதவிகள், மற்றது மற்ற மனிதருக்கு உதவி செய்கிறது, இதுகள் வந்து எனக்கு கூடுதலாக அப்பாட்டே தான் கூடுதலாக கற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தது. ம்ஹ்ம். ஓகே. நன்றி. அடுத்ததா நீங்க இலங்கையை விட்டு எத்தனையாம் ஆண்டு மற்றும் எந்த காரணத்தால் நீங்க புலம்பெயர்ந்தீங்க? நான் 83, 82, 82, 83 காலகட்டத்தில் நான் வெளியேறினேன். அந்த கலவரம் நடந்த பிற்பாடு. ஸோ கலவரம் நடக்கைக்குள்ள நான் கொழும்பில் இருந்தேன் நான் அப்பாவோட. ஏண்டா அப்போ வந்து பள்ளிக்கூட லீவு நாட்களில் அப்பா கூப்பிடுவார் அங்கே வர சொல்லி தன்னோட ப்ரெஸ்ஸை பார்க்குறதுக்கு. தன்னுடைய அச்சுக்கூடம்னு சொல்கிறேன். அச்சுக்கூடம்டா பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லையா? ஸோ என்ன துர்கராய் அதை பார்க்கறதுக்கு கூப்பிடுவார். அப்போ நானோ இல்லாட்டி தம்பியோ மாறி மாறி போகணும் லீவுக்கு. ஏன்னா அவர் அவசரம் அந்த நேரத்தில் யாழ்ப்பாணம் வருவார். அப்போ போயின இடத்துல அந்த டைமில் போன நேரத்தில் கலவரம் தொடங்கிட்டு. ஸோ கலவரம் தொடங்கினா எல்லாரும் அடித்து வலிக்கிட. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் அங்கே எல்லாருமே கொழும்பில் நிற்க வேண்டி வந்துட்டு எனக்கு அப்புறம் கப்பல் மூலமாக வந்து நான் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வந்தோன்னே அப்பா சொல்லி போட்டார். அப்போ அந்த நேரத்தில் 13 ஆமி சுட்ட சம்பவமும் நடந்தது யாழ்ப்பாணத்தில். அது முதல் சம்பவம். அப்போ அதுக்கு இடையில் ஒரு சின்ன கதை சொல்லுவோம்னா, அப்போ நான் ஜெஃப்னாவில் இருந்தபடினால இந்த டேவிட்சன்ஸ் போன்ற இந்த மாணவர் அமைப்புடைய தலைவர்களுடைய நிகழ்ச்சிகள் அதில் எல்லாம் எனக்கு நல்லா கவரும். அந்த நேரத்தில் கூட இந்த தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் இதில் செம்ம ஆர்வமாக இருந்தேன். அப்போ அதுக்கு அடிக்கடி அதில் அந்த மீட்டிங்களுக்குள்ள கலந்து கொண்டிருக்கேன். ஸோ அப்போ அப்பாவுக்கும் விளங்கிட்டது இவர் கொஞ்சம் அரசியல்லையும் கொஞ்சம் ஈடுபடுறார், இவர் கொஞ்சம் ஆபத்தான ஆள் என்ற ரீதியில். அப்போ எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ என்ன சொல்கிறது, ஆமி வந்து என்ன பிடிச்சி அடித்து எடுக்கல. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு பயம், எல்லாருக்கும் ஒரு பயம். அடுத்த கட்டம் என்னன்றது தெரியாது. ஸோ இப்போ என்னோட இன்னொரு நண்பரும் இருந்தவர். அவருடைய தாப்பனாரும் அந்த நேரத்தில் இறந்து போனார். அப்போ அவர் மிங்காண்டு இருக்கார். அப்போ அவரோட சேர்ந்து அவர் சொன்னார், நான் நாட்டு விட்டு போக போகிறேன், நீரும் பாடுறோம் என்னோடைய என்று. அப்போ எங்களோட வீட்லேயும் அதே தீமா போய் கொண்டு இருந்தது. ஓகே, இப்படியோ பிள்ளைகளை இஞ்சி வச்சுக்கிறது ஆபத்து, எல்லாரையும் அனுப்புவோம். ஸோ அதோட தான் ஆரம்பித்து நான் நாட்டை விட்டு வெளியே காரணத்தா. ஓகே. அப்போ நீங்கள் வந்து எத்தனை சொன்னீங்க? 83 உங்களுக்கு அப்போ கிட்டத்தட்ட 20 வயது வரும். 20க்கு குறைவாக இருக்குமா? 18 இருக்கும் நினைக்கிறேன். 23 20 இருக்குமையா? 20 நான் 19 வெளிக்கிட்டு நிற்கிறேன். 19 கிழக்குல. ஓகே. ஓகே. அப்போ அதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ எந்த நீங்கள் அப்போ முடிவெடுத்த நீங்கள் அந்த வீட்டு அதை ஏற்கனவே தேமா அதை பற்றி காய்ச்சினீங்கண்டா உங்களோட புலம்பெயர்ச்சி பயணத்தை பற்றி கொஞ்சம் கூறுவீங்களா? பயணம் ஒரு நீண்ட பயணம். நான் நினைக்கிறேன், என்ன சொல்கிறது, அந்த நேரத்தில் என்ன தெரியல, என்னுடைய மகன்கிட்ட நான் அடிக்கடி கேட்பேன், உன்னுடைய மூளை எப்படி இருக்குண்டு, இப்போ எல்லாத்தையும் உள்வாங்கிற மாதிரி இருக்குமா, இல்லாட்டி ஒரு க்ளவுடாக இருக்குமா, இல்லாட்டி ஒரு முகில் சூழ்ந்தது மாதிரி இருக்குமா, சிந்திக்கிறத தடுக்கிற மாதிரி இருக்குமா? எனக்கு எந்த வித சிந்தனையும் இல்லை. ஸோ அதை சொல்லிட்டோம், போவோம் என்றது தான் இருந்தது. அப்போ முதலாக வந்து இறங்கினது மெட்ராஸில். ஸோ மெட்ராஸ்லாம் கொண்டு வந்து ஏஜென்சி கொண்டு வந்து விட்டுது. எங்களை சொன்னது கூட்டிகிட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் போயிருந்தீங்களா? போகத்தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தது. ஓகே. போகத்தான் எங்களை கூட்டிகிட்டு வந்தது. ஆனால் போக இல்லை. ஸோ அப்போ அங்கே இருந்து எங்களை திருப்பி விசா எடுக்கணும். நாங்கள் போய் போகணும். இப்போ அங்கே இருந்தால் விசா எடுக்கலாம், அங்கே இருந்தால் இதை எடுக்கலாம்னு அந்த ஏஜென்சி அந்த நேரத்தில் எங்களுக்கு பல கதைகளை சொல்லி கொடுத்தது.
சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 மாதம் நான் நினைக்கிறேன் மெட்ராஸில் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஆ. ஒரு 2 மாதம் இருந்திருப்பேன் நினைக்கிறேன். ஸோ அது பிறகு நான் இங்கே பொம்பேக்கு போனேன். ம். ஸோ பொம்பே தான் எங்களுக்கு மிக பயமாக இருந்தது. பொம்பேயில் கொண்டு போய் ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அங்கே ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த மேலே டாக் இருக்கு, தெராசை மாதிரி, அதுக்கு ஒரு மொட்டை மாடியா, மோட்டமோட்டோ. அதில் ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் எங்களை கொண்டே விட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய பயங்கரமான பேலஸ் ஆடியல், பெரிய டாக்ஸ் இருக்கிற என்ன சொல்கிறது, அதுக்குள்ளே கொண்டு போய் நாங்கள் எல்லாம் சின்ன சின்ன ஆக்கள் அந்த நேரத்தில். ஸோ இதில் இன்னொரு கதையும் சொல்லணுமே, என்னோட சேர்ந்து ஒரு கற்பிணி பெண்ணும் வந்து எங்களோட சேர்ந்து பயணம் பண்ணியிருந்தா அந்த நேரத்தில். அப்போ அவருக்கு ஒரு 2-3 மாதம் இருந்துக்கு முன்னாடி என்ன தெரியல, ஞாபகம் சின்ன டைமுகள் டேட்டுகள் எனக்கு சொல்ல தெரியல. ம். ஸோ அப்போ அவள் அவங்கள பயணிச்சு கொண்டு மேலே மேலமாக வந்தால் அங்கே பொம்பையில் வந்து நின்றோம். நாங்கள் சொல்லும்போது இந்த ஹோட்டலில் நிற்கல, அதுங்களை பயம் எங்களுக்கு, நாங்கள் சின்ன படியங்கள், எங்களுக்கு தெரியாது ஒன்றுமே, ஆக்களை பார்க்கவே பயமாக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ஹோட்டல் மாற்றுங்க. இப்போ நான் எங்களை கொண்டு போய் ஒரு சல்வேஷன் ஆர்மி ஹோட்டலில் கொண்டு போய் எங்களை மாற்றினாங்க. சல்வேஷன் ஆர்மி ஹோட்டலில் ஒரே இந்த இந்த தாராவா என்ன சொல்கிறது, என்தல், அதுதான் சாப்பாடு முழுக்க. அது முழுக்க ஐரோப்பிய சாப்பாடு தான். அது எந்த விதமான இந்த சாப்பாடும் இல்லை. அந்த அது இப்போது நான் போய் சாப்பிட்றதில்லை. இந்த எனக்கு பிடிக்காது, அந்த காலத்தில் பிடிக்காத ஆளாக பிடிக்கிறாரு. கனவேருங்க என்னோட வேலை செய்கிறாக்கள் அதுதான் விரும்பி சாப்பிடுவாங்க. அது பிறகு நான் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து சைவமாக இருந்தபடியா அவர் சொன்னார், தனக்கு சாப்பிடலாம், அது தனக்கு நீங்கள் காசை தாங்க ஒவ்வொரு நாளும், நானும் போய் சாப்பிட்றேன். அப்போ நான் சொல்கிறேன், நானும் சைவமாக மாறிட்டு எனக்கும் தாங்க, நான் சைவமாக போகிறேன். அப்போ அவரோட சேர்ந்து நானும் காசை வாங்கிட்டு போய் பொம்பையில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டுகளுக்குள்ளேயும் போய் தோசை சாப்பிட்றது, இட்லி சாப்பிட்றது, இது எங்களுக்கு அப்போ அந்த சாப்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுதலை விளைவிச்சு எனக்கு. ஒரு கட்டத்தில் கூட்டிகிட்டு வந்த ஏஜென்சி வந்து காணா போயிட்டார். அவர் சொன்னார், தான் டெல்லியில் போய் உங்களுக்கு விசா எடுத்துகிட்டு வரணும், நான் போகிறேன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு மாத காசெல்லாம் கட்டிட்டு போகிறேன்னு சொல்லி போட்டு 3 மாதம். அப்போ தான் நான் அங்கே பார்க்குறேன், தமிழ் ஆக்கள் வந்து இப்படி ஏஜென்சியால் கைவிட்டாக்கள், ட்ரக்ஸில் ஈடுபட்ட ஆக்கள், அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரி ரோட்டுகளில் காண்ற ஆக்கள் எல்லாரையும் பார்க்கல. ஒரு சிலர் எங்களுக்கு பயன்படுத்தி இதுதான் இப்படித்தான் எங்களுக்கு நிலைமை ஆகப்போகுதுன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு அதை செய்கிறதுக்கான தகுதியோ ஒன்றும் இருக்கையில். ஸோ அப்படி இருக்கையில் நாங்கள் தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற அந்த ஹோட்டல் மேனேஜராக இருந்தவர், அவரோட காய்ச்சல் இப்படி எங்களுக்கு காசு இல்லை, இப்படி எங்களுக்கு தாரன்னு சொல்லி போயிட்டார். அவன் சொன்னார், நீங்கள் எத்தனையோ கிழமைகளோ மாதம் சொன்னார், இது வரைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் மேனேஜ்மெண்ட்டை கதைச்சு, ஆனால் அதுக்கு பிறகு நான் ஒன்றுமே செய்யலாது, உங்களை வெளியில் தான் போடணும். இப்போ அப்படியே ஒரு மாதம் எந்தவித தொடர்பும் இல்லாமல், அந்த ஏஜென்சியோட எந்தவித தொடர்பும் இல்லாமல் ஒரு மாதம் அப்படியே அந்த சாப்பிட்றதும் இல்லாட்டி வெளியில் போய். அப்போ என்னென்னு காசை சமாளித்த மட்டும் எனக்கு ஞாபகம் வேற இல்லை. அவர் காசு தராத சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் சமாளித்து நாங்கள் சாப்பிட்டு இருந்தால் போல ஒரு மாதம் செல்ல இருந்தால் போல் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலோ அவர் திரும்பி வந்தார். ஸோ வந்தோன்னே பொடியலுக்கு பெரிய சந்தோஷம். வந்த பொடியங்கள் எல்லோரும் 36 பேரோ ஏதோ இருந்துருப்போம் நினைக்கிறேன். ஸோ அப்போ அதுக்குள்ள வந்தோடனே பெரிய சந்தோஷமோ, வந்துட்டார், எங்களை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டார். வந்தோடனே விசாவை கொண்டு சொன்னார், இது விசா எடுத்தாச்சு, நாங்கள் இனி போய் பேருந்து நாங்கள் போய் பேருந்து போகிறதோ ஏதோ அப்படித்தான் அவர்கிட்ட பிளான். ஸோ இட்ஸ் ஓகே. அது பிறகு வந்த பிறகு எல்லாம் நாங்கள் பேருந்து ஒரு ஹோட்டல் மாற்றினாங்க நினைக்கிறேன் இடையில் இருக்கா. அப்போ இடையில் மாற்றி எல்லாருக்கும் பேருந்து விசா வந்தோடனே டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுது. ஒரு மாதம் அவளுக்கு 3 மாதத்துக்கிட்ட நான் இருந்து ஃபுல்லாக பொம்பையை படிக்கக்கூடிய அளவுக்கு பொம்பையில் இருக்கிற அந்த பிரதேசங்கள், இப்போ இந்த படங்களில் வார பிரதேசங்களாக அந்த விபச்சாரம் நடக்கிற இடங்கள், அந்த இடங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கேன். பொம்பை முழுக்க அதுக்குள்ள இருக்கிற கோயில்கள், தமிழ் இருக்கிற அந்த 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 என்ன சொல்கிறது, கெத்தோன்னு சொல்கிற அந்த இடங்கள் எல்லாமே போய் பார்த்துருக்கேன். ஓகே. பார்த்தது பிறகு ஓகே, வெளிக்கிற டேட் வந்த உடனே எல்லாம் எடுத்தாச்சு, பாஸ்போர்ட்லாம் எடுத்தாச்சு, வெளிக்கிடுவோம்னு சொல்லி எல்லாம் எடுத்த பிறகு ஏஜென்சிக்காரர் ஒரு ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு சாமான்கள் எல்லாத்தையும் வச்சு பூட்டிட்டு, பாஸ்போர்ட் இல்லை, கடைசி நிமிஷத்தில் எடுக்கலாம் போச்சு. அது சூக்கேஸோட ஒரு ரூமுக்குள்ளே வச்சு பூட்டிட்டாங்க. சாவி இல்லை போய் எடுக்கிறதுக்கு. என் சாவி எங்கேயோ துளைச்சிட்டேன், சம்திங் ஏதோ நடந்தது. இப்போ இந்த அதுக்குள்ள படியில் விட்டு அந்த ரூமுக்குள்ளால் இந்த ரூமுக்கு வெளி அப்படி பெரிய உயரத்தில் இருந்து கட்டிடம், அதுக்குள்ளால் ஒரு ஆள் போய் அதை அந்த ஜன்னல் திறந்தபடியே அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி கடைசி லாஸ்ட் நிமிட்டில் நாங்கள் அந்த பஸ்ஸோ இல்லாட்டி வேனோ எனக்கு ஞாபகம் இல்லை, அதை பிடிச்சி ஒரு மாதிரி பொம்பையா போட்டில் டைமுக்கு அதரப்பட்டு வந்து ஏறினோம் ஃப்ளைட்டில். ஸோ ஃப்ளைட்டில் ஏறி நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை இன்றைக்கு எங்கே வந்து இறங்கினோம் என்று. ஒன்றில் நான் நினைக்கிறேன் இருக்கலாம் என்று நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது என்னுடைய டைரியை நான் தட்டி பார்க்கணும், நான் டைரியை கரகாலம் பார்க்கறது இல்லை. அதில் எழுதியிருக்கிறேன் எல்லா குறிப்புகளும், சின்ன சின்ன குறிப்புகள், நான் வந்த பாதைகள், இதில் சும்மா எழுதிக்கிறேன்.
அது பிறகு அங்கேருந்து வந்தது பிற்பாடு அங்கேருந்து நாங்கள் போனோம். ஸோ இல்லை வந்த உடனே இல்லை கொஞ்சம் தான் தான் நின்றாங்க. ஒரு கிழமை 2 கிழமை அப்படி தானே தான் கனகாலம் நின்றாங்க. போட உடனே எல்லாருக்கும் அங்கே இருக்கிற சாப்பாடுக்கு சோறு அலைஞ்சே நாங்கள் களைச்சி போனோம். ஏன்னா சோறு தேடி தேடி பார்த்தோம், அங்கே சோறு இல்லை. கடைசியாக யார் இடத்துல ஒரு சைனீஸ் கடையை பார்த்தா அவன்கிட்ட போய் சோறு கேட்டால் அவன் சொட்டு சோறு தான் தருவார். அப்போ அந்த சோறுகளை வாங்கித்தான் இப்போ இந்த எல்லாருமே அவன் ரூமுக்குள்ளே இருந்து சாப்பிட்றது. அதுவும் எப்படி ரூம் ஏண்டா ஒரு ரூம் 2 ரூம், அதாவது அந்த 2 ரூம் வந்து சாரி இல்லை நாங்கள் முதல்ல வந்து போனாங்க மறந்துட்டேன், சாரி. இது போயிட்டு அந்த ஒரு ரூம். அப்போ ஒரு மனுஷியுடைய ஒரு ஹோட்டல். அந்த மனுஷிக்கு வயசு போயிட்டுது. அந்த மனுஷிக்கு சரியான வருத்தமும். அந்த மனுஷி போய் எங்கேயோ ஒரு இடத்துல படுக்கும். அந்த ரூம்களை க்ளீன் பண்ணி ஆக்களுக்கு கொடுக்குறான்னு அவன் வேலை. இவர் 2 பேருக்கு தான் ரூம் எடுத்தார் இருக்குல்ல. ஆனால் ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் 15 பேர் படுத்துனாங்க. போகைக்குள்ள சத்தம் போடாமல் போக சொல்லுவார். கீழே ஓண்டா மெல்ல மெல்லமாக போகிறது. 30 பேர் படுத்துக்கிறோம் 2 ரூமுக்குள்ள. ஸோ 2 ரூமுக்குள்ள 30 பேர். அந்த முன்னுக்கு இருக்க பேக்கரியில் போய் சாப்பாடை வாங்குறது, வாங்கி இதுக்குள்ள வச்சு சாப்பிட்றது, ரூமுக்குள்ளே சாப்பிட்றது. அப்போ அந்த மனசி அடிக்கடி சிலவெல்லாம் செக் பண்ண வேறு மனசி வேறைக்குள்ள அவள் கையில் அது நடக்கல. அது அவள் ஒரு பெட்டில் மூத்திர மனங்களோட படுத்திருக்கிற ஒரு மிக கஷ்டமான ஒரு மனசி. அந்த லிஸ்பன் இப்போ நான் போய் பார்க்கலையும் பார்த்துறேன். அந்த ரோடை எனக்கு கண்டுபிடிக்கலாம் போச்சு. ஆனால் பார்த்தேன் கிட்ட ஓகே இதுக்கெல்லாம் போயிருந்துக்க போட கண்டு. என்ன சைஸ் அந்த ரூம்? ஒரு ரூம் பெரிய இப்படி ஒரு ரூம், இப்படி ஒரு ரூம், ஒரு பெட், ஒரு டபுள் பெட் உண்டு. இதுக்குள்ள 15 பேர் படுத்துனாங்க. ஸோ இது முடிய அங்கே இருந்து சொன்னார். ஸோ நாங்கள் இனி இங்கே இருந்து நாங்கள் வந்து போகிறோம். எவ்வளோ காலமாக இது நடந்தது? இங்கே அங்கே படுத்தது தங்கினது நாளைக்கு வந்து எப்படியும் ஒரு 2 மாதம் இருந்திருக்கும். 2 மாதம் அந்த ஒரு ரூமுக்கு ஒரு 2 ரூம். யா இறங்கி போகிறது வாரது நடக்கிறது வாரது கிட்டக்கிட்ட டேட்டுகள் எனக்கு டைம்கள் ஞாபகம் இல்லாட்டி கிட்டக்கிட்ட இருக்கலாம். நீங்கள் வந்து சாரி நான் ஒரு கேள்வி கொள்ளும் முக்கியமாக நீங்கள் கொழும்புல இருந்து பின் அங்கே மெட்ராஸ் போய் பாம்பே போய் அந்த நிலைமை வேற இருக்கிற அந்த நிலைமை அப்போத காலத்துக்கு உங்களோட குடும்ப உறுப்பினருக்கு தெரியுமா? கடிதம் எழுதின தொடர்பில் இருந்தது. டெலிஃபோன் அடிச்சு பார்த்து நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு டெலிஃபோன் இருந்தது. ட்ராங்க் கால் அடிக்கலாம். எங்கள் அப்பா கொழும்புல இருந்தபடியே அவருக்கு ப்ரெஸ் இருந்தபடியே அவருக்கு டெலிஃபோன் இருந்தது. ஸோ அப்போ அதுவும் எனக்கு ஞாபகம். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று. அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்குள்ளே போய் அதுக்குள்ளதான் ஒரு கேக் ஒரு ரவ் மவுண்ட் கதை சின்ன ஒரு கேபினெட் மாதிரி இல்லையா, அதுக்கெல்லாம் போய் டெலிஃபோன் அடிக்கணும். அதில் அடிச்சுக்கிறேன் நான். அடிச்சு சொல்லிக்க நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ இந்த பாம்பேயில் நடந்த இந்த பிரச்சனை, அந்த நிலைமை உங்களுக்கு நீ எதிர்காலம் என்ன கொண்டு வரும்னு தெரியாது. அந்த காலத்தில் நீங்கள் அந்த காலத்துலேயும் தொடர்பில் இருந்தோம். அந்த காலத்துலேயும் தொடர்பில் இருந்தாங்க. டெலிஃபோனில் என் அப்பாவுக்கு டெலிஃபோன் இருந்தபடியே ஒரு பெரிய பாசிட்டிவ். ஆனால் அதே மாதிரி அந்த 36 பேருக்கும் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த வசதி இருந்தது நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் பேருந்து போனாங்க. ஓகே. ஸோ நாங்கள் ட்ரெயின்லாம் போனாங்க. எனக்கு வந்து ஞாபகம் இல்லை, ட்ரெயின்லாம் போயிருக்கோம். ஸோ ட்ரெயினில் போயிட்டு போனோன்னே எல்லாருக்கும் வயிற்றால அடி பிரச்சனை. எல்லாரும் முழு பேருக்கும். ஸோ அப்போ நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் தான் இருந்தாங்க. அப்போ அவர் இப்போ இங்கே டாக்டர், அவரும் நானும் தான் இருந்தாங்க. அப்போ சரி எல்லாருக்கும் நர்ஸ் வேலை பார்க்குறது, நாங்கள் தான் அவைக்கு சாப்பாடு கொடுக்குறது, அவைக்கு சமைக்கிறது, அவையை கவனிக்கிறது, அவைக்கு மேலே 33 பேர் இல்லை அவ்வளோ பேரையும் கவனிக்கிறது, இந்த வேலை எல்லாத்தையும் பார்க்குறது. ஏதோ அந்த காலத்தில் எங்களுக்கு மட்டும் அந்த வருத்தம் வேற இல்லை, அது என்ன தெரியல, அந்த பிரச்சனை வேற இல்லை. அப்போ தப்பிட்டு முதலேருந்து. ஸோ அதுக்குள்ளே அது முடிச்சுட்டு சொன்னார். ஸோ நாங்கள் இனி இருந்து நான் நினைக்கிறேன். ஸோ வந்து கடைசி போர்டர் வந்து இருக்கலையே, அது நல்ல ஞாபகம் இருக்கு. அப்போ சொன்னார் எல்லாருமே ஒருங்க கொண்டு ட்ரெயினில் ஏறிட்டோம். ஏறி வந்து நாங்கள் வந்து இறங்குறோம். அதில் வந்து ஒரு ஹோட்டலுக்கு, அதுவும் ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டல், ரூம் எடுக்க இல்லை, கொஞ்சம் ரூமுக்குள்ளே ஆக்களை தள்ளி அவனுக்கு ஆச்சு. அப்போ போலீஸுக்கு வடிவாக தெரியும், ஹோட்டலில் இருக்கிறாங்களுக்கு தெரியும் இவங்க ஏதோ நாடு கடக்க வந்திருக்கிறாங்கன்ட்டு. இப்போ அவங்க உடனடியாக அறிவிச்சு விட்டாங்க. ஹோட்டலில் இருந்து பாங்கோ போலீஸ் உடனே வந்தால் எல்லாரையும் ஏறினாங்க. ஏறினா ஏறிக்கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் இங்கே போர்டர் கடக்கத்தானே வந்திருக்கீங்களேன்ட்டு. அப்போ இல்லை, அப்போ ஏஜென்சி சொல்கிறது கூட நாங்கள் டூரிஸ்ட்டாக வந்து பார்க்க தெரியும். எங்களுக்கு குளிருக்கு போடுற உடுப்பு இருக்கே இல்லை, 1-2 பேர் தான் ஒன்று இருந்தது. என்ன சொல்கிறது, நாங்கள் வந்த கோலங்களை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எனக்கு இன்னும் ஞாபகப்படுத்தியும் பார்க்க முடியலை. ஸோ அப்படித்தான் கோலத்தில் இருந்தேன். அப்போ அவங்கள நம்ப மாட்டாங்க இவர் டூரிஸ்ட்டுகள். அப்போ அவங்க சொன்னாங்க,
கடைசியாக என்ன செய்தாங்க, விசா இருந்தது. கடைசியாக என்ன செய்தாங்க, விசா இருக்கிறபடியா நாங்கள் சொன்னாங்க எனக்கு நீங்கள் வரையிலாது, இப்படியே திருப்பி நீங்கள் போங்க. அப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னோட ஒரு கற்பனை பெண்ணோட ஒரு ஆள் பயணம் செய்தேன்னு சொன்னான் இல்லையா, முதல் ஆரம்பத்தில் இருந்து. ஸோ அப்போ அவருக்கு பெருமாதம் வந்துட்டு. ஸோ பெருமாதம் வந்த உடனே நாங்கள் திருப்பி சாரி எங்களை திருப்பி டிப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் தான் ட்ரெயின் எடுத்து போகிறோம். நாங்கள் இருப்போம். ஸோ போய் கொண்டிருக்கலையே அவருக்கு வயிற்று குத்து வந்துட்டு. ஸோ வயிற்று குத்து வேற ஒருத்தருக்கு மூணும் தெரியுது. அது எல்லாருமே 20-21 வயசு ஆன பிள்ளையா ஆக்கள் தான் இருந்துருந்தாங்க. அப்போ எங்களுக்கு பிரசவம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ அப்போ உடனே வயிற்று குத்து வந்துட்டு போகிறது வீட்டிலேருந்து நினைக்க 100 கிலோமீட்டருக்கு முதலே அவருக்கு வயிற்று குத்து வந்துடுது. நாங்கள் போய்க்கல வேற கேட்டு அவ கத்த தொடங்கவே வந்து கூட்டிட்டு வந்த அந்த ஏஜென்சி இருக்கிற அவர் மயங்கி விழுந்துட்டார். மயங்கி விழுக திருப்பி நானும் அவர் இருந்தான். அப்போ நானும் அவர் இருந்தால் ஆங்கிலம் கதைக்கக்கூடிய ஆக்களும் அப்போ எங்கேயுமே எங்களுக்கு கூட தேவைப்படுறது என்று ஆங்கிலம் பேசுறதுக்காண்டி. அப்போ எங்களுக்கும் என்ன தெரியாது. அப்போ இது இன்னொரு பொம்பளையில் மந்தனிக்கன் உடனே ஏதோ பெட்ஷீட்டுகளை பிடிச்சி ஆக்களை வச்சு போத்து ஒரு மூடி ஒரு மாதிரி ஃபெஸ்டேக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க அந்த டிக்கெட் கண்ட்ரோலில் பிடிச்சி அவனை காலை பிடிச்சி கிஞ்சி அதை குறியா சொன்னோம். இப்படி அவனுக்கு வயிற்றுக்கு வந்துடுது. ட்ரெயின் எங்கேயா நிப்பாட்டு, ஆம்புலன்ஸை கொண்டுட்டு வான். அவன் சொன்னான் நெய் ட்ரெயின் இடையில நிற்காதுன்ட்டு. ஆனால் அவன் பேருந்து கடைசியாக கொஞ்சம் பொறுன்று பேருந்து இங்கே அறிவிச்சு விட்டால் நாங்கள் வந்து திருப்பி ஸ்டேஷனுக்கு வர எல்லாம் ரெடியாக நிற்குது. ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியாக நிற்குது. அவக்கும் வயிற்று குத்துவாங்க. அவ எடுத்து முள்ளுக்கு தள்ளுறாங்க. பிள்ளை பிறக்குது அந்த பானஃபில், அந்த மேட்ரிட் பானஃபில். ஸோ அவருக்கு ஏதோ அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒரு பேர் வச்சு தான் எனக்கு நல்ல ஞாபகம். அதை எங்கே இருக்கிறோம் என்று எனக்கு தெரியாது. மாதிரினியோ ஏதோ ஒரு பேர் ஏதோ வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதோ அந்த ஸ்டார்ட்ன்ற பேரோட சம்மந்தப்பட்டு தான் இதை வச்சது. எனக்கு தொடர்பு இல்லை. அதுக்கப்புறம் என்னோட கனவேர் வந்து அதில் வேற வந்த அரைவாசி பேருக்கு மேலே நினைக்கிறேன். இல்லை கனடாவில் இருக்கிறாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் தான் ஃப்ரான்ஸில் இருக்காங்க. திருப்பி அப்படியே இரவு நேரமாக ஆன பிறகு திருப்பி ட்ரை பண்ணுவோம். இன்னொரு திருப்பி வந்தேன் ட்ரெயின். அது இரவு ட்ரெயின். ஸோ இரவு ட்ரெயினில் வந்தால் இரவு ட்ரெயின் வந்த உடனே இரவில் சாமம் 12 மணி பிறகு தான் நாங்கள் க்ராஸ் பண்ண போகிறோம் போர்டர். ஸோ நாங்கள் 15 எல்லாரையும் குரூப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டு நடந்து போனோம். உடனே அங்கே எல்லாம் கார் எல்லாம் வரும். உங்களுக்கு நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் நடந்து வாங்க. ஒரு லைட்டை அடித்து காட்டுவாங்க. வந்தோடனே 2-3 தடவை லைட் அடித்து அது உங்களுடைய ஆக்கெல்லாம் வராங்க, எங்களை ஏற்றி கொண்டு போகிறதுக்குன்னா. ஸோ அப்போ நாங்களே ஈஸியாக நம்பிட்டோம் அதுதான் நடக்க போகுது, அப்படி தான் நடக்க போகுது ஆக்க முடியும். ஸோ வந்தால் நாங்கள் போகிறோம் 12 மணிக்கு பிறகு குளிர், வின்டர். ஸோ எங்களுக்கான உடுப்புகளோ அதுகள் ஒன்றும் இருக்கே இல்லை. ஏதோ இருக்கிறதுகளை போட்டு ஏதோ சமாளித்து கொண்டு போனால் போய் அந்த அந்த காட்டுக்கள் இருக்கிற ஆத்தோடுக்கு பக்கத்தில் எங்களை இருக்க வச்சது. அதுக்கெல்லாம் நின்று 6 காது ஓடுது தண்ணி. அதுக்கும் பனியோட கட்டியோட நடுக்கம் தாங்க முடியாத நடுக்கம். நிற்கிறோம் 3 மணி ஆச்சு. அதுக்குள்ளே சண்டை வந்துடுது 2 குரூப்புக்குள்ளேயும். நாங்கள் விட்டுட்டு போகிறோம், நாங்கள் தண்டவாடில் நடக்க போகிறோம். என்றால் நாங்கள் போய் அதுக்குள்ளே போய்ந்து ஆக்களை சொல்லி ஐயோ நீங்கள் போனீங்கண்டா எங்களையும் பிடிப்பாங்க உங்களையும் பிடிப்பாங்க. கடைசியாக ஒருத்தருக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாரும் திருப்பி ஒரு பிரச்சனைகளை மாட்ட போகிறோம். அவை கொஞ்சம் அமைதியாக இருங்கொண்டு அமைதிப்படுத்துறதே ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. ஸோ பிரச்சனையாக போனால் பிறகு ஒரு 4-4:30 இருக்கும் நினைக்கிறேன் காலையில். 4-4:30 காலையில். அப்போ அவள் நேரம் குளிர்களை நடுங்கி நாங்கள் இனி என்ன சொல்ல இப்படித்தான் போகிறோமோன்றதுன்னு யோசித்தேன். அப்போ அது பிறகு ஒரு கார் வந்தோடனே அதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் மேலே சந்தோஷம். ஓகே எல்லோரும் ஒன்றா போகிறமாக்க முடியும். வந்தது ஒரு சின்ன கார். அது ஒரு 6 பேர் தான் ஏறலாம் அந்த காரில். ஒரு பின்னுக்கு 3 பேர், ஒரு 5 பேர் தான் இருக்கலாம் மேக்சிமம். அடிபாடு, நான் ஏறுறேன் நீ ஏறுறேன். ஏண்டா ஒருத்தருக்கும் பொறுமை இல்லை. நான் போனால் கணம், மற்றவன் என்ன போனாலும் பரவாயில்ல. அப்போ எனக்கு அந்த காலத்திலேயே எனக்கு அந்த மற்றவனுக்கு உதவி செய்கிறதோ அந்த மனோபாவம் இருந்தபடியால் நான் சொன்னேன் இல்லை இருக்கிறதுல யார் கஷ்டமாக இருக்கணுமோ சுயீனமாக இருக்கணுமோ கஷ்டப்படணுமோ அவையே முதல் ஏற்றுமோ என்ற ஒரு காருக்குள்ள 10 பேரை ஏதோ அடைச்சி பின்னுக்கு டிக்கிக்கெல்லாம் போட்டு 10-12 பேர் போயிருப்பேன் நினைக்கிறேன். அது கொண்டே விட்டு தான் திருப்பி அடுத்தது வரும். ஓகே. ஸோ இது எப்போ கடைசியாக தான் நான் போனேன். கடைசியாக எல்லாரையுமே ஏற்றினா பிறகு அது வரைக்கும் அந்த குளிருக்குள்ளே இருந்தாங்களே. ஏன்னா மற்றவனெல்லாம் அடிபடுறாங்களே, ஒருத்தருக்கும் சிந்தனை கிடையாது. நாங்கள் கொஞ்சம் பொறுப்போம். ஏன்னா அவங்களுக்கு பயம். ஓகே மற்றவன் அடுக்கல போலீஸ் வந்துட்டால் என்ன செய்வோம்.
பேருந்து கொண்டு போய் ஒரு ஒரு சி- ஒரு சி- ஒரு 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 ஹோட்டல்லே விட்டாங்க. ஹோட்டலில் இருந்து எல்லாம் சேறு இதுகள் எல்லாம் கழுவி துடைச்சி மூஞ்சி எல்லாம் கழுவி கழுவி ஒரு மாதிரி செட்டப்பாக இருந்த பிற்பாடு டிஜிவி அங்கே வந்தது அந்த இடத்துக்கு. டிஜிவியில் சொன்னாங்க எல்லாரும் ஏறுங்கோ, எல்லாரும் போகிறோம்ன்ட்டு. ஸோ கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு கெத்தே என்று சொல்கிற ஒரு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ அது இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல தான் கொண்டு போய் சொன்னாங்க, எல்லாரையும் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற அங்கேயும் வந்திருக்கிறார்கள் எல்லாரும் சமைச்சு சாப்பாடெல்லாம் வச்சுருந்தாங்க, சோறு கறி எல்லாம். அப்போ அது சொல்லுங்க. சாரி, தேஜவே பார்வையாளருக்கு தேஜவேண்டா மிக 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 விரைவாக ஓடக்கூடிய ட்ரெயின் இல்லையா, வேகமாக ஓட நகரங்களுக்குள்ள ஓடக்கூடிய ட்ரெயினியா. ஸோ அப்போ அதில் வந்த பிறகு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா பிறகு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது, எங்கே தங்க போகிறோம்னு சொல்லி. தங்க போகிறோம்னா எங்களுக்கு தெரியாது. அப்போ சொல்லிச்சுன்னா இப்படி அந்த அந்த கேத்தேன்றது வந்து சொல்கிறது நகர சபையால் இடிக்கப்படுற கட்டிடமாக ஒதுக்கப்பட்ட கட்டிடம். ஒதுக்கப்பட்ட இனி இதுக்குள்ள மனுஷர் வாழையில் ஆனால் அதுக்குள்ள அந்த இருந்த தமிழாக்க கரண்ட் எல்லாம் எடுத்து டாய்லெட் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் டாய்லெட் மாதிரி. ஆனால் அங்கே வந்து சுடு தண்ணி எல்லாம் இருக்காது. நீங்கள் தண்ணி பச்சை தண்ணி தான் கொண்டு போய் டாய்லெட்டுக்கு பாவிக்கணும். பச்சை தண்ணி குளிர் வின்டர் இல்லையா. ஸோ அப்போ அது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு சின்ன ஒரு பெட்டி ரூம் ஷிஃப்டாக படுப்பிடும். ஒரு ஷிஃப்ட் இங்கே வேலைக்கு போச்சுன்னா அடுத்த ஷிஃப்ட் வந்து படுக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ படத்தை எழும்புவோம். ஸோ அதுக்கு படத்தை எழுப்பி இந்த உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்னுடைய வந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்கள் ஒரு 2 பொம்பளை எழிஞ்சி இருக்கணும். அவைய பிடிச்சி அவையிட்ட போவோம்ட்டு அவைய ரூமுக்கு போய் அங்கே படுக்க இல்லாது. அவையிட்ட போய் குளிக்கலாம், சாப்பிடலாம், படுக்க இல்லாது. இப்போ அந்த 3 ஃப்ராங்குக்கு காசை போட்டால் குளிக்கிறது விளங்க வெளியில். அது அது வந்து சோப்பு போகிறதுக்கிடையே நின்றும். சோப்பு போட்டு முடிக்கிறதுக்கிடையே நின்று இந்த 3 ஃப்ராங்க் முடிஞ்சது தான். நீங்கள் சோப்பு போட்டு துடிச்சு போட்டு பெற வேண்டியது, எங்கள்கிட்ட காசு இருக்காது தானே இல்லையா. ஸோ அதை பார்த்துட்டு என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்னார், ஸோ சுதா இனி நாங்கள் இங்கே இருக்கிற சிறுவர் இது இலங்கையில் இருக்கிற நாலாங்குறுக்கு திருவை விட மோசமாக இருக்குது. நாங்கள் வேறு ஏதாவது வழி பண்ணணும். இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, கனடாக்கும் போக இயலாது, காசு முடிஞ்சது, ஒன்றும் செய்யலாது. ஸோ நாங்கள் இதுக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருக்கிற நாடுக்கு போகணும். ஸோ அதுதான் அடுத்த ஸ்டெப்பாக நான் அங்கே இருந்து கடைசியாக அங்கே ஜெனிவா போர்டரை கடந்து அந்த மரக்கரை தோட்டங்கள் அதுகளெல்லாம் கடந்து சேத்துக்களால் வந்து அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து பேருந்து வந்து வோப்லாஃபன் கேம்பில் வந்து நின்று பேருந்து அங்கேருந்து போய் 2 கதவு சொன்னாங்க. ஒரு கதவு ஒரு திறக்கும் கிராம் காசையில் ஆட்டோமேட்டிக்காக திறக்கும். அதுதான் இங்கே வெளிநாட்டு போலீஸ் இந்த அலுவலகம் வேண்டாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் கடைசியாக அங்கே போய் தஞ்சம் அடைஞ்சது தான். அதுதான் என்னுடைய அந்த பயணக்கதை. வா, ஓகே. நீங்கள் வந்து எப்பயும் இருக்கா இப்போ இந்த இந்த கடைசி கட்டத்துக்கு முதல் நீங்க இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் தானே சொன்னவர் உங்களுக்கு இப்படி சூழ்நிலை இப்படியா இருக்குதுன்னு. அதுக்கு முதல் நீங்களே ஒருக்கா நம்பிக்கையை விட்டுனீங்களா, நாங்க அங்க போய் சேருவேன்ட்டு? இல்லாட்டி நடுவில் நம்பிக்கொண்டு இருந்தீங்களா? இப்போ இந்த வேன் வேற முதலோ இல்லாட்டி அந்த ஏஜென்சிக்காரர் வந்து மறைஞ்சு போன பிறகோ எப்பயும் உங்களுக்கு ஞாபகம் வந்ததா இது வந்து நம்பிக்கை இழந்தாலும் அடுத்த கட்டம் நடக்கத்தானே போகுது. இப்போ போலீஸ் ஒன்று பிடிக்க போகுது, இல்லாட்டி நாங்கள் அதுக்குலேருந்து மரணமாக போகிறோம், இல்லாட்டி ஏதாவது ஒன்று. அப்போ இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு பெரிய ஒரு பயம் இருக்கு இல்லை, ஒரு பயம், அடுத்த நாள் என்ன செய்ய போகிறோம் என்றது இல்லாமல் எனக்கு இருக்கு இல்லை. ஓகே. எதுவும் நடக்கிறது எல்லாத்தையும் சந்திக்கானா அது ஒரு விளப்பமற்ற சூழல் தான் இருந்தது. ஒரு விளப்பமற்ற சூழல் தான் இருந்தது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து வோப்லாஃபன் கேம்பில் கொண்டு இறக்கி நாங்கள் நின்றா அப்புறம் அங்கே ஏற்கனவே தமிழாக்கள் அங்கே இருக்கிறோம். அப்போ எங்களை கொண்டு அதுக்கு தள்ளி விட்டாங்க. இதுக்குள்ள ஜன்னல் காலை போய் வருங்கோண்டு ஒருத்தரும் இடம் தெரியல படுக்கிறதுக்கு. இடம் தராமல் ஆனால் நாங்கள் காலையில் வரைக்கும் இருந்துட்டு இப்போ நான் அந்த வோப்லாஃபன் கேம்பை பார்த்தா யோசிக்காது. ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஒரு இருட்டுக்குள்ள ஒரு ஹீட் பண்ணக்கூடிய ஒரு ரவும் ஒன்று இருக்குது. அந்த ரவுமுக்குள்ளே நாங்கள் போய் நின்று நாங்கள் காலையில் வெள்ளன ஒரு 2 மணி 3 மணி இருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ட்ரெயின் வரைக்கும் காலை முதல் ட்ரெயின் வரைக்கும் நாங்கள் பேர்ன் ஸ்டாட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அதில் தான் போய் ஏறித்தான் அந்த பெருந்தமல்லி சாய்க்கு போனாங்க. ஓகே, நன்றி. நீங்கள் வந்து உங்களோட ஐடென்டிட்டி உங்களோட பேர்களை மாற்ற வேண்டி வந்ததா? இல்லை, நான் எந்த விதமான பேர்களும் மாற்றல. என்னுடைய ஒரிஜினல் பேர்லாம் இருக்கிறேன், என்னுடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த்லாம் இருக்கிறேன். ஆக ஒரே ஒரு மாற்றம் தான் என்னென்னா இங்கே இருக்கிற அந்த ஃபமிலியன் நாமன்றது வந்து ஒரு கேள்வி இல்லையா. ஸோ அந்த அடிப்படையில் நான் என்னுடைய பேரை என்னுடைய ஃபோன் நாமையாக வச்சுக்கொண்டு என்னுடைய அப்பாவுடைய பேரை நான் அதுதான் ஒரு அடையாளமாக இருக்கும். ஸோ அதை நான் எப்போவுமே மாற்றவும் விரும்பவில்லை. ஸோ அப்போ கனவு பள்ளி என்றது அப்படியே இருக்குது. ஓகே, ஓகே, சந்தோஷம்.
அம், நீங்க இந்த பயணத்துக்கு எப்படி பணம் செலுத்துனீங்க? ஸோ இது இப்போ என்னுடைய அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தபடினால எங்களுக்கு ஒரு பணம் பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லை அந்த ம். டைமில். ஏன்னா அவர் மற்ற எங்களுடைய அம்மா எல்லாருமே ஒத்துழைச்சி தான் அந்த பணங்களை தந்த அந்த நேரத்தில். ஆஹா. எனக்கு ஞாபகம் இல்லை எவ்வளோ ஆசை நம்ம அடிக்கடி சொல்லுவா தன்னுடைய தாலி கொடியை அடகு வச்சு தந்து அடிக்கடி சொல்லி கொண்டிருப்பா. ஆனால் அதை பெரிய அளவுக்கு எனக்கு அதை பெரிய பொறுப்பு இருக்கையில் அப்போ நான் வெளிக்கிட்டுற டைமில் இங்கே என்ன குடும்பத்தை பார்க்கணும்னு என்னோட வந்த பல பேருக்கு அந்த பிரச்சனையும் இருந்தது. டொப்பல் பிலாஸ்டும் இருந்தது. ம்ஹ்ம். ஸோ அந்த எனக்கு இருக்கையில் என் அப்பா பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போ அப்பா குடும்பத்தை பார்க்குற இதில் இருந்தபடினால. ம். அப்போ உங்களோட நீங்க சொல்றீங்க இப்போ இங்க எல்லாரும் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்ட்டு. மற்ற இப்போ உங்களுக்கு பிறகு வந்த வேணும். எனக்கு பிறகு வந்த வேலை. ஆஹா, ஓகே. நீங்க வந்து சரி இப்போ நான் எழுதி வச்சிருந்த ஒரு கேள்வி, யூரோப்பில் உங்களோட முதலாவது ஆண்டுகள் எப்படி இருந்தது அதில் கொஞ்சம் கூறியிருக்கிறீங்க. நீங்க வந்து சில வேளை சுவிட்சர்லாந்து வாழ்க்கையும் சேர்த்து பார்த்தா, ம்ஹும். குறிப்பாக எந்த கட்டம் உங்களுக்கு ஆக கடினமா இருந்தது என்று சொல்லிடுமா? அஹ், கடினமாக இருந்தேன்னு சொன்னால் நான் ஒரு சமூக போராளியாகவே இருந்தபடினால நான் எனக்காக போராடினதை விட மற்றவைக்காண்டு போராடினது கூட என்று நினைக்கிறேன். ஏண்டா வந்த சுவிஸுக்கு வந்த உடனேயே கேம்ப்லேருந்து வெளியில் போன உடனேயே எங்களை ஒரு ஹோட்டல்லாம் விட்டாங்க. யா. நான் கேம்புக்கு போகல. ம்ஹ்ம். என்னென்ன கேம்ப் தரையில தரவும் இல்லை. அந்த நேரத்தில் வந்த உடனே வேலையை எடுக்க வேணுமென்றது மட்டும்தான் எங்கள்கிட்ட ஆர்வமாக இருந்தது. ம். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டும் நானும் ஒரு பிளான் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கடையெல்லாம் போய் தேடுவோம். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ ஒவ்வொருத்தராக இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போனால் அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அவர் போவேன் வேலை தவிர. வேலை தேடி. அப்போ போனோடனே அப்படி ஒரு 2 நாளோ 3 நாள் இது ஆரம்பிச்ச உடனே எனக்கு சலிப்பு வந்துடுது. எந்த டைம் வந்த உடனே நான் சொன்னேன், நீரே போக முடியும், நான் போய் வேற இல்லை, அவன் எப்படி இல்லைன்னு தான் சொல்ல போகிறான். என்ன டேர்ன் ஒன்று அவர் போனால் அடுத்தது நான் போகிறது, அடுத்த அப்போ அவரை போச்சு. அவருக்கு போன வரை காணையில் 2 மணி தேலம் ஆச்சு, 2 மணி தேலம் ஆச்சு, அவளை காணும். பார்த்து கொண்டே நிற்கிறேன் வெளியில். அப்போ நிற்க வந்தார் ஒரு 3 மணி தேரத்துக்கும் 2 மணி தேரத்து பிறகு வந்த சுதா எனக்கு வேலை கிடச்சிட்டு. அப்போ ஒரு கிழமை 2 கிழமை இருக்க மாட்டேங்க நாங்கள் வந்து ஒரு கிழமை இருக்க மாட்டேங்க. அப்போ வந்து வேலையை எடுத்த உடனே அவர் சொன்னார், நான் எனக்கு ஒரு மண்சாடு தந்திருக்கணும், ஸ்பித்தால் காசு 27. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதில் ஃபெகலி இருந்தது முந்திக்கு. இப்போ ஃபெகலி இருக்கோ தெரியல, எனக்கு தெரியல. அதுக்கு மேலே தான் நான் இருந்தேன், லோயபுக்கு பக்கத்தில். லோயப் இருக்கிற அதே ரோட்டில் ஸ்பித்தால் காசில் அதில் மேலே மண்சாலையில். அப்போ சொன்னேன், என்னுடைய ஃப்ரெண்டும் இருக்கிறார், அவரும் இருக்கணும்னு சொல்லி நான் ரூம் எடுத்துருக்கேன். என்னையும் அவரையும் ஒன்றா இருக்கலாம். அப்போ நாங்கள் யுகன் பேர் இதெல்லாம் இருந்து நாங்கள் மார்சலியில் அங்கான் இருந்து நாங்கள் அதில் இருந்ததில் அதில் அப்போ இருந்து நாங்கள் உடனடியாக ஷிப் பண்ணோம் இங்கே இதுக்கு என்ன சொல்கிறது, இந்த மர்சிலி ஸ்பித்தால் காசுக்கு. அப்போ அதனால் கேம்ப் வாழ்க்கை எனக்கு தெரியாது, நான் கேம்பில் இருக்கையில். அப்போ அதனால் எனக்கு பெரிய இன்னொரு ஹவுஸ் ஹோல்டரும் கூட வந்துட்டு நான் அவர் வேலை எடுத்துட்டேன், நான் வேலை எடுக்கல. ஸோ இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன், அப்போ நான் தனிச்சு போடணும். இப்போ அவர் வேலையை எடுத்துட்டேன், நான் தான் தனியாக தேடணும் இல்லையா? ஸோ இப்போ நானும் அதே கண்டினியூ பண்ணணும், திருப்பி தேடுறது. அப்போ அவர் 2 கிழமைக்குள்ள வேலை எடுத்தாருன்னா நான் ஒரு 3-4 கிழமையில் நான் வேலை எடுத்துட்டேன். ஸோ நான் வேலை எடுத்ததும் ஒரு புதினமான அதுன்னு சொல்லாமல் என்னென்னா, நான் ஒரு இட்டிகனில் இருக்கிற மில்லர் கம்பெனி ஆகே என்று சொல்லி ஒரு ஃபிர்மா இருக்குது, அதாவது வந்து ஷிமீனை செய்கிற ஃபிர்மா. ஸோ அங்கே வந்து அந்த 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 இன்ஹாபர் வந்து கனடாவில் இருந்து அயன் பந்தம் செய்து வரீங்க. அப்போ அவருக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்போ அவர்கிட்ட போய் என்னுடைய கிஷிக்டெல்லாம் சொல்லி கதைச்சி தான் நான் அந்த வேலையை எடுத்தேன். அதில் நான் ஒரு பீரோஹில்பியாக தான் நாங்கள் ஆரம்பித்தேன் வேலையை. போனோடனே எனக்கு டிஷ்ஷிலையும் தான் எனக்கு வேலை கிடைச்சது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு என்னடா கேட்டார், எனக்கு சாய்கனம் தெரியுமா அது இதுன்னு சொல்லி. ஸோ அப்போ எனக்கு பெரிய அளவு பெரிய பெரிய நடக்கிற வாழ்க்கை ஏதோ என்ன தண்டை பாத்தில் நகர்த்தின மாதிரியும். அதுக்கு பிறகு நான் தீர்மானித்தேன், அப்போ திருப்பி அனுப்புகிற வேலையில் ஆரம்பிச்சிடுது தமிழாக்களை இல்லை எங்கள் இதில். அப்போ அதுக்கு நான் ஆக்டிவாக வேலை செய்ய தொடங்கினேன் காண்ற தமிழாக்களோடு சேர்ந்து. இப்போ நான் இங்கே இருக்கிற இடதுசாரி இயக்கங்கள் இவங்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு பெரிய டெமோக்கள் அதுகளெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி, அதால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையும் நானும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பயணித்த மாதிரி தான் எனக்கு இப்போ நான் அதை பார்க்கக்கூடியா இருக்குது. ஓகே. நீங்கள் வந்து
என்ன சொன்னாங்க கிட்டத்தட்ட 20 வயது வரும் நீங்கள் அங்கேருந்து வழிக்கிடையக்குள்ள ம். இங்கே வரைக்குள்ள. நீங்கள் வந்து எப்பயும் இருக்கா ஒரு இயக்க உறுப்பினராக இருந்தீங்களா? ஓம். இருந்தீங்க. யா. அங்கே கேக்குள்ளே இருந்தீங்களா இல்லாட்டி இங்கே வந்து இங்க வந்தா பிறகு. இங்கே வந்த அப்புறம் யா. அதை பற்றி சொல்ல போகிறீங்களோ? அது பிரச்சனை இல்ல. நான் வந்து ஆ நினைக்கிறேன் 84 84 தான் இங்கே பதிஞ்சது ஒஃபிஷியலாக நினைக்கிறேன். அது பிறகு 84 எனக்கு அப்போ நான் சொன்னதானே முதல்ல கம்மினி ஆகியில் நான் வேலை எடுத்தேன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ அந்த நம்பர் எடுத்தபடி அந்த எனக்கும் அவருக்கும் பிரச்சனைகள் ஆரம்பித்தபடினால நான் என்னடா நான் தனியே போடணும்னு விரும்பினேன். எனக்கு இந்த சமூகங்கள் ஆக்களை சந்திக்க அவைக்கு போராட வேணும் அந்த தேவைகளும் அதில் மீது அது கொஞ்சம் கொஞ்சம் செல்ஃபிஷ் தந்த லெவலோட சரி ஓகே தானே அவருக்கும் சில பொறுப்புகள் இருந்தபடி அவர் தன்னுடைய ஃபேமிலியை பார்க்கணும். அது உண்மையாக அதுவும் ஒரு பிரச்சனை இருந்தது. ம். எனக்கு அந்த பொறுப்புகளும் இல்லை அப்படின்னாலும் அது பெரிய பொறுப்புகள் இருந்தாலும் அது பேர்ந்து தான் நான் செய்ய தொடங்கினேன். ம்ஹ்ம். அப்போ வந்த பிறகு நான் வேலையை எடுத்த பிறகு எனக்கு ரூம் தேவைப்பட்டது. ம்ஹ்ம். அப்போ ரூம் தேவைன்னு நான் வந்து பப்பியமுள்ள ஸ்டார்ஸ் 134 தான் எனக்கு தனி ரூம். அதாவது நான் அந்த போய்களை நடந்துக்கலாம் நான் கனவுல போவேன். இந்த ரூம் பார்த்துட்டு நான் இப்போ ஒரு ரூமில் போயிருப்பேன். அதே ரூமே எனக்கு என்னுடைய செஃப் வந்து எனக்கு எடுத்து தந்தார். 690 ஃப்ராங்க் அந்த நேரத்தில். ஆஹா. எனக்கு சம்பளம் வந்து 510 ரூபாயோ 30 ஃப்ராங்க் அந்த நேரத்தில் சம்பளம். ஸோ அப்போ அவர் தங்களோட ரூம் காசு எல்லாத்தையும் தாங்கள் எடுத்துக்கொண்டு எனக்கு தனியாக 530 ரூபா தந்தவ. இப்போ அதோட எனக்கு ஜெர்மன் படிக்கிறதுக்கான இன்லிங்குவால பள்ளிக்கூடமும் எனக்கு பே பண்ணியிருந்தவன். ஸோ அதான் என் முழுமையாக ஒரு 10 வருஷம் ஒரு 5-6 வருஷம் அப்போ அங்கே தான் அப்போ அங்கே இருந்தபடியாக எனக்கு தனி ரூம். இப்போ நான் ஆக்களை என்னோட பழகிற ஆக்களோட கேட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறேன்டா வந்து ஷேர் பண்ணலாம். அப்போ கேம்பில் இருக்கிற ஆக்களுக்கு பெரிய விருப்பம் ஓகே தனியாக வந்து இருக்க வேணும் என்னோட நான் தனி ஒரு சுதந்திரம் இது மாதிரி தான். சுதந்திரமாக இருந்தது நானே. அப்போ கேம்புகளுக்கு போகிறது டிரான்ஸ்லேஷனுக்கு. யா. இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு ஆள் தவிர நான் காசவிலார் மற்றது பொலிகன் மற்றது ஹலன்புருக்க மற்றது பல கேம்புகள் அங்கே 5ஆம் நம்பர் 1 கேம்ப் இருந்தது வைசன்ஸ்டான். அதுக்கு அந்த கதையில் போய் அப்படியே அங்கே தொடர்புகள் இதுகளெல்லாம் வேறு. அங்கே என்னோட நண்பர் ஒரு ஆள் காசவிலா கேம்பில் இருந்தவர். அப்போ அவர் என்னோட கொஞ்சம் காய்ச்சி கொண்டிருப்படியே எனக்கு அவரும் ஏற்கனவே கொழும்புலையும் இருந்தபடியாக அவருக்கும் தெரிஞ்சிருது. இவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரிந்து கூட இல்லாட்டி இவருக்கு பாச தெரிந்து இவரையும் கொண்டு போய் இது தங்களோட இயக்க விஷயங்களோட இவருக்கு இதோட அறிமுகப்படுத்துவாங்க. ப்ளொட்லாம் ஈடுபாடாக இருந்தவர். அப்போ ப்ளொட்டை பற்றி எனக்கு அடிக்கடி வந்து கதைப்பார். ஓகே அது இப்படி செய்து ஓகே இது நாங்கள் போராட்டத்தில் முக்கியமாக செய்யணும் எங்களோட மக்களுக்கு ஆடி போராடணும் நாங்கள் இங்கே ஒரு கிளையோட தொடங்கணும் அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்லணும். இப்போ எனக்கு கிளை தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் என்னட்டு இருந்தபடினால என்னுடைய ரூம் இருந்தபடினால ஸோ அந்த ரூமில் அங்கே தான் கிளை தொடங்கப்பட்டது. நாங்கள் வந்து அந்த நேரத்தில் புத்தகங்கள் வெளியிட்டினாங்க. இப்போ இந்த அங்கே இந்த டெலிஃபோன் சேவைகள் நடந்தது. ஸோ என்ன சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து அந்தந்த நிகழ்வுகளை காண்றதுக்கு அங்கே என்னுடைய என்னுடைய நம்பர் தான் பயன்படுத்தப்பட்டது. அந்த நம்பர்லாம் எல்லாரும் டெலிஃபோன் அடித்து கேள்வி என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி என்ன நடக்குதுன்னு. ஸோ அப்படி போய் கொண்டிருக்கல காலகட்டத்தில் அந்த இயக்கத்தில் வந்து நியாயமான உட்கொலைகள் நடக்க வழிகிட்டுது. ஸோ அப்போ உட்கொலைகள் நடந்த உடனே அதை வந்து நாங்கள் தட்டி கேட்க வழிகிட்டோம். ஏன் நீங்கள் எங்களோட சகோதரங்களையே கொலை செய்கிற அளவுக்கு நீங்கள் என்னத்துக்கு அப்படி ஒரு இயக்கம் நடத்துறீங்களேன்ட்டு அப்படி நடத்த அப்படி கேள்விகள் வந்தோடனே சந்ததியார் கொல்லப்பட்டார். சந்ததியார் கொல்லப்பட்டது பிறகு சந்ததியார் ஒரு முக்கிய உறுப்பினர் புலட்டில் அவர் கொல்லப்பட்டதை கேள்விக்குள்ளாக்கினோம். இப்போ இந்த திருப்பி இதை அறிஞ்ச உடனே இந்த கிளையிலேருந்து காசு போகுது எங்கள்கிட்ட நியாயமான காசு போய் கொண்டு அங்கே அந்த பயிற்சிகளுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் தான் காசு சேர்த்து அனுப்புனது அங்கே கூடுதலாக சுவிஸ்லேருந்து. அப்போ வந்து புலிகள் இயக்கம் அப்போ பெருசாக ஆரம்பிக்குது. அப்போ தான் ஆரம்பிக்குது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக வந்த அப்புறம் தான் அவே ஆரம்பிக்கும். அதாவது டெய்லோ வருது அதுக்கப்புறம் இபிஆரில் வருது அதுக்கப்புறம் ஒவ்வொரு இயக்கங்களும் தங்கட கிளைகளை தொடங்கினோம். ஆனால் அதில் மட்டும் நாங்கள் வேலை கிளீனாக இருந்தாங்கன்னா எல்லா இயக்கங்களும் பெரும்பாலுமான ஆஃபீஸுகளை வச்சு இயங்கி இருந்தாலும் கூட தமிழ் மக்களை திருப்பி அனுப்புறன்றது தேவை வர பொழுது எல்லாருமே ஒன்று கூடுவோம். எல்லாருமே அதாவது எல்லா தலைவர்களும் எல்லா இயக்கங்களோட தலைவர்கள் மேலும் எல்லாரும் ஒன்று கூடி ஒரே சீலில் இருப்போம். அனுப்புறதுக்கு எதிராக நாங்கள் இன்றைக்கு டெமோ செய்கிறோம். உண்ணாவிரதம் செய்கிறோம். அப்படி நடந்தது முந்தி. எல்லாரும் எந்த இயக்கமும் நிற்கல. அவ்வளோ பேரும் எல்லாருமே பொதுவாகத்தான் அந்த அந்த போராட்டங்கள் எல்லாமே நடைபெற்றது. எல்லாம் நடைபெற்றது. ஆனால் அதெல்லாம் பேருந்து காலத்தில் எல்லாம் இல்லாம போச்சுது. அது உங்களுக்கு தெரியாது அந்த. அப்போ ஸோ அதெல்லாம் நடக்கிற காலகட்டத்தில் நாங்களுக்குள்ள கட்சிக்குள்ள பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கீங்கள. அப்போ உமாமேசீர் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வாரார். அதாவது உமாமேசீர் தான் தலைவர் புலோட்டுண்டு. அவர் இங்கே வாரார் எங்களை சந்திக்க வந்து. இல்லை அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அங்கே நடக்கையில் அப்படியெல்லாம் நாங்கள் இல்லை நீங்கள் தொடர்ச்சியாக காசு சேருங்க நாங்கள் தான் வளர்ந்து கொண்டு வார இயக்கம் நாங்கள் தான் எல்லாம் செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்போம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கல. அதுபோல் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எழுதி வெளியில் போகணும்.
ம்ஹ்ம். அந்த இயக்கத்தை ஃபுல்லாகவே நிப்பாட்டினோம், ஸ்தம்பிக்க பண்ணினோம், நாங்கள் செய்ய மாட்டோம். பேந்து திருப்பி அப்போ தான் புலிக்குட்டி அதுக்குள்ள என்டர் ஆகிறார். ஸோ அவரும் எங்களோட தான் அந்த ரூமுக்குள்ளாக தான் இருந்தவர். அவரும் எங்களோட செயற்குழு உறுப்பினராக தான் இருந்தவர். அவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தவர். வந்திருந்த பிற்பாடு கரகாலம் இருந்த பிற்பாடு அவரும் எங்களோட சேர்ந்து சைன் பண்ணி வெளியில் போயிட்டார். ஸோ வெளில போன பிறகு திருப்பி என்ன சொல்கிறது, அவரை யாரோ சொல்லி இல்லை நீ இந்த இயக்கத்தை திருப்பி நடத்து என்று சொல்லி அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் வெளில போன பிறகு இன்றைக்கு அவர் தான் இப்போ இந்த மக்கள் விடுதலை இயக்கத்தை என்ற தொடர்ச்சியாக நாங்கள் அந்த காலத்திலேயே வெளியில் போயிட்டோம். அதுல எந்த பேருந்து முரண்பாடுகள் அது வேறு பிரச்சனை, அது பேருந்து காய்க்கலாம் பிரச்சனை. ஓகே 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 நன்றி. இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் இங்கே வந்து தான் நீங்கள் சேர்ந்த நீங்கள் வந்து இப்படியான கதையில் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நன்றி. நீங்கள் வந்து அப்போ நடுவுலுமே நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னது வந்து பேர்ன் கேண்டோனில் நடுவில் அங்கேயே வேலை செய்தீங்களா, அங்கேயே வச்சுட்டீங்களா? நான் வந்து அங்கேயே இருந்தேன். அதை வந்து நான் 25 வயசு தான் இங்கே இருக்கிறேன் சுலத்தூரில். ஸோ மிச்ச வருடங்களினுடைய மீதி காலம் ஃபுல்லாகவே நான் பேர்ன்லாம் இருந்தேன். ஓகே. ஸோ பேர்னில் நான் ஒஸ்டமண்டிகன், இத்திகன், சொலிகோஃபன், மோசிதோஃப், மின்ஹன் புக்ஸே என்று பல இடங்களில் இருந்திருக்கேன். ஸோ அங்கே இருக்கும் பொழுது தான் பல ஆக்டிவிட்டீஸை செய்யக்கூடிய வந்து இப்போ சென்ட்rum 5 சொல்கிற இங்கே இருக்கிற அதை உருவாக்குறதுக்குள்ள நான் ஒரு முக்கிய ஆளாக இருந்தேன். அங்கே ஒரு தமிழ் லைப்ரரி ஒன்று இருந்தது, சந்திப்பிடங்கள் உருவாக்கப்பட்டது, ஆலோசனை மையங்கள் உருவாக்கப்பட்டது. இப்போ அதுக்கு பிறகு ராடியோ ராவேயில் தமிழ் சேவையை நடத்தினாங்க. ஸோ அது கனகாலம் செய்து நான் அதுவும் ரேடியோ ப்ரோக்ராம் ஒன்று தமிழ் ஒவ்வொரு சனி ஞாயிறுகளில் இப்போ ஒரு தமிழ் ப்ரோக்ராம் செய்தாங்க. அந்த நேரத்தில் போய் இந்த மற்ற இயக்கமும் அதில் செய்து கொண்டு வந்தது அதே சேனலில். ஸோ குன்றின் குரல் என்ற பேரில் அந்த அந்த வானொலி ஒளிபரப்பானது. இப்போ இந்த காலத்தில் கனடாவிலேருந்து எல்லாம் வார வானொலிகள் வர்ற சமயத்தில் அதை தேவையில்லா போகிற இடத்துல நான் அதை நிறுத்தி கொண்டாங்க அந்த குன்றின் குரலை. அதில் நேமான நிகழ்ச்சிகள், நல்ல நிகழ்ச்சிகள் செய்தாங்க அந்த நேரத்தில். ஓகே நன்றி. நீங்கள் வந்து அப்போ உங்களுக்கு அதான் 21, 22, 23 வயது அப்படி நீங்கள் அப்போ சிற்றுந்தி ஓடுவீங்களா இல்லாட்டி பழகையிலையா? விலங்கில் சிற்றுந்தி ஓடுவீங்களா பழகையிலையா? சிற்றுந்தி என்று என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கார் அந்த நேரம் அப்போ அதுக்கான காலத்துக்கு பிறகு தான் நான் கார் ஓட பழகினான். வெளியேறு மாறினா பிறகு கார் வாங்கிறதுக்கான காசும் இருக்கையில் அந்த இது என்னுடைய சம்பளம் குறைவாக இருந்தபடினால அது பிறகு நான் தீர்மானிக்கிறேன் நெஞ்சிட்டு பாச படிக்கணும்ண்டு. அப்போ என்னுடைய அந்த 530 ரூபா சம்பளம் எனக்கு காணாது. இங்கே படிச்சிருந்தாலும் இப்போ இன்னும் வயிற்றுரா படிக்கணும் பண்ணிக்கல. எல்லோரும் பாடி பண்ணாங்க இவருக்கு தேவையில்லாத வேலை, இவர் எனக்கு பாச படிக்க போகிறார். அப்போ நான் ப்ரீபுக் யூனிவர்சிட்டிக்கு ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக அங்கே என்ன சொல்கிறது ஜெர்மன் பாச படிக்கிறதுக்காண்டி ஃபுல்லாக காசு சேர்த்து நான் படித்த காசையை சேர்த்து அங்கே போய் படிச்சிட்டாங்க அங்கே இருந்து. ஸோ ஃப்ரீபர்க் யூனிவர்சிட்டியில் என்னோட சேர்ந்து என்னுடைய தம்பி மற்ற இன்னும் நம்ம ஆக்களெல்லாம் படித்தேன் அந்த நேரத்தில். ஸோ அது படித்த படினால தான் என்னால் என்னுடைய பாசையை வந்து வளர்க்கக்கூடியதாக இருந்தது. அப்போ அது முடிச்சுட்டு வந்து நான் திருப்பி வந்து ஒரு லோன்ட்ரிக்கு வேலைக்கு வரேன். ஏன்னா எனக்கு சம்பளம் வேணும். அப்போ நான் ஒரு லோன்ட்ரிக்கு வேலைக்கு வரேன். அந்த லோன்ட்ரியில் கொஞ்சம் நாள் வேலை செய்யணும், ஒரு வருஷம் அப்படி வேலை செய்யணுக்குன்னு அங்கே கொஞ்சம் காசு எடுத்து படிச்சுட்டு இப்போ இந்த இடையில் விட்டுட்டு வந்துட்டு இப்போ இந்த வந்த பிறகு நான் தீர்மானிக்கிறேன் என்னுடைய ஸ்கில்ஸ் என்ன, நான் என்ன படிக்க வேணும். அப்போ நான் என்ன படி சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ ஆழம் முடிந்த போராட்டங்கள் இதுலேருந்து போய் கொண்டு வந்த பிறகு என்ன படிக்கலாம்னா நான் காஃபை படிக்கலாமா என்ன படிக்கலாமான்னு யோசிக்கிறேன். அப்போ தான் யோசிச்சுக்கலான்னு எனக்கு டக்குண்டு கிளிக் பண்ணிச்சுது. நான் அப்போ கோபல் ப்ரோக்ராமிங் படித்தேன். நான் காஃபோ எங்கள் பேர்னில் இருக்கிற ஆங்கில சூழலில் அது படிச்சுட்டு அது இடையில நின்றுட்டுது. ஏன்னா அது பிறகு யோசிச்சேன் எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸ் வந்து ப்ரீ ப்ரெஸ் சம்மந்தமாக, அதாவது த்ருக் போஸ்ட் சம்மந்தமாக எனக்கு தெரியும். அப்பா ப்ரெஸ் வச்சுருந்தபடியா எனக்கு உனக்கு அந்த அனுபவம் இருந்தபடியா என்ன சொல்கிறது இங்கே என்ன சொல்ற இந்த கிவேபஷூவில் பேர்னில் வந்து நான் டெக்னோபாலிகிராஃப் படிக்கிறதுக்கு ரெடியாகிறேன். அப்போ ஏன்னா அப்போ நான் இடத்த வேலையை மாற்றிட்டேன். அப்போ ஒரு ஸ்டெம்பிள் ஃபிர்மாவில் வேலை சொல்லியிருந்தேன் ஆஸ்டமோண்டிகனில். அப்போ அந்த ஸ்டெம்பிள் ஃபிர்மாவில் ஒரு டிப்போகிராஃப் இருப்பார். டிப்போகிராஃப் தான் வந்து முந்தி வந்து பிளாக் சட்ஸ் என்று சொல்கிறது, அதை வந்து என்ன சொல்கிறது அந்த எழுத்துக்களை கூக்குறது கூட்டி கட்டித்தான் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி தான் எல்லாம் அந்த கும்மி செய்து தான் அதில் ஸ்டாம்ப் செய்கிறது, ரப்பர் ஸ்டாம்ப். ஸோ அப்போ கொஞ்சம் ஒரு நாளைக்கு 6 மாதம் அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணி அப்போ செய்து கொண்டு கேட்கல டக்குன்னு சொன்னாங்க கம்ப்யூட்டர் வரப்போகுது, மெக்கன்டோஷ் வரப்போகுதுன்னு சொல்லி.
அந்த சின்ன மெக்கன்டோஸ் இந்த இவ்வளோ சிறிய ஸ்க்ரீனோட இவ்வளோ சரியா. அப்போ எனக்கு மிக ஆர்வம் அந்த நேரத்தில் மெக்கன்டோஸை பார்த்துட்டு. அப்போ இதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் ப்ரோக்ராமிங் படிக்கலையே நான் 286 ப்ரோசஸோடு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர் வீட்டில் வச்சு கொஞ்சம் சும்மா படித்தது இதுகள் செய்தது நான். அது பிறகு அங்கேயும் கொஞ்சம் பேசிக் இருந்தது எனக்கு காஃபோ அங்கே சொல்கிறது அங்கே ஹாந்தல் சூழலில் பேர்னில். ஸோ பேசிக்குன்னு படிச்சுட்டேன். படித்த பிறகு பேருந்து அப்போ இப்போ மெக்கன்டோஸில் வந்த பிறகு அப்போ டிப்போகிராஃபர் அவர் வேணால் ஒரு நாள் அவர் வேறே இல்லை. வேறே இல்லைன்னொன்னே அப்போ அவங்க சொன்னாங்க, ஓ இவ்வளோ ஆர்டர் வந்திருக்கு, அவர் வேறே இல்லை, அவர் வேறாட்டி நாங்கள் என்ன செய்கிறதுண்டு. அப்போ நான் சொன்னேன் நான் செய்கிறேன்டா. அப்போ நான் செய்கிறேன்னா அவங்க நம்ப மாட்டேன்ட்டாங்க. அவங்க சொன்னேன் நீ செய்ய மாட்டேன், அது அவர் எவ்வளோ ஆழமாக இங்கே படித்து இதெல்லாம் உனக்கு அவருக்கு எவ்வளோ கோர்ஸ் எல்லாம் கொடுத்தவரை ரெடி பண்ணிக்கிறோம், நீ செய்ய மாட்டேன். ஹபேக்கிறவருக்கு பேர். அப்போ அவர் கிராங்கில் கூடிட்டார் 4 நோடு. அப்போ நான் சரின்னா நான் ஒரு நாள் எனக்கு தந்துச்சு. நான் சொன்னேன் என்னட்ட ஒரு நாள் தந்துப்பார், நான் செய்து பார்க்குறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே நம்மள்ட்ட பிரச்சனை இல்லை ஓகே. அப்போ தந்தாங்க. ஓகே தந்துட்டு எனக்கு ஆர்டர் எல்லாம் வந்துச்சு. அந்த வப்பன் எல்லாம் டிசைன் பண்ணணும், மற்ற அந்த 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 டெம்பிள் டெக்ஸ்ட் ஆர்பாய்ட்டும் செய்து அந்த எல்லாம் செய்யணும். அதுக்கு ஒரு ஒரு சைட் இருக்குன்னா அந்த சைட்டில் போய் செய்து ஃபில்ம் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு. ஸோ அப்போ வா சரி கூட்டுன்னாங்க. அப்போ சொன்னால் நீ ஃபால்ஸ் நோட்டில் வேலை செய்கிறேன். ஓகே. ஸோ நான் அடுத்த நாள்னு சொன்னாங்க, நீ இனிமேல் அங்கே வேலை செய்யலை, நீ இதை வந்து வேலை செய்வோம்னு. ஓகே. அப்போ என்னோட இடத்தை மாற்றினாங்க. இடத்தை மாற்றினா நான் அப்போ தான் என்னுடைய டக்குன்னு கிளிக் பண்ணிச்சுது. ஸோ இதுதான் என்னுடைய பிராய். நான் வந்து இனி எல்லாத்தையும் விட்டு இந்த காஃபோ இந்த இதுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் டெக்னோபாலிகிராஃப் படிக்கணும்னு தீர்மானிச்சேன். அப்ளை பண்ணேன் டெக்னோபாலிகிராஃப்க்கு. அப்ளை பண்ணி படித்து கொண்டு வந்துருக்கு. கடைசியில் முடிகிற கட்டம் வந்துடுது. முடிகிற கட்டம் வந்த உடனே தான் அப்ளை பண்ணேன் புதுசாக வேலைக்கு. இனி இந்த வேலை சரி வராது, இனி நான் டிஸ்டிக்காக ஒரு டெக்னோபாலிகிராஃபாக, அதாவது டோன் பில்ட் டெக்ஸ்ட் எல்லாம் ஸோ முழுக்க படிக்கணும். படிச்சுட்டு போனோன்னே வேலைக்கு அப்ளை பண்ணோன்னே இட்டிகன்னு ஒரு பிச்சுவின் பார்ட்னர்னு சொல்லி ஒரு ஃபிர்மா ஒரு மல்டிமீடியா கோஆர்டினேட்டரை தேடிக்கொண்டு வந்தது. இப்போ மல்டிமீடியா கோஆர்டினேட்டர் அப்போ எனக்கு டோன் பெருசாக ஓகே ஃபில்ம் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் ஒன்றும் ப்ராக்டிஸீரன் பண்ணிடுறேன். நாங்கள் ஏன் லேயர் செய்யலையே அங்கே, நான் ஒன்று லேயராக செய்யலை. நான் வந்து படித்தது நான் வழியில் எனக்கு ப்ராக்டிக்கலாக லேயரை செய்யலை. நாங்கள் வந்து வீட்டை வந்து செய்யலே மொழியே மற்றபடி எனக்கு யாரும் லேயர் மாஸ்டரோ யாரும் இருக்கலாம். ஸோ டெக்னோபாலிகிராஃபி எல்லாத்தையும் எடுத்த பிறகு பார்த்தேன். அப்போ வேலைக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க வாண்டு. ஸோ வாண்டோன்னா எனக்கு பெரிய ஆச்சரியம், என்ன கூப்பிட்டாங்க வேலைக்கு வந்துட்டு நான் உடனடியாக எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போகிறேன். முதல்ல இன்டர்வியூ முடிஞ்ச உடனே எனக்கு தந்த அவர் சொன்னார், உனக்கு எல்லாம் சரி, நீ ஸ்டிஃப்டிக்காக கதைக்கிற பேசுகிற எல்லாம் ஓகே, எல்லாத்துக்கும் ஆன்வோர்ட் பண்ணுற, ஆனால் எனக்கு வேணும் ஒரு ஒரு பாய்ஸ்பீல் என்னன்ட்டு நீ இதை ஒரு நான் தார ஆஃப்டாக நீ கொண்டு வந்து செய்து அடுத்த கிழமையில காட்டு, தனக்கு ஃப்ரீடன்னா நீ அடுத்த நாள் வீட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறேன்ட்டு. அப்போ எனக்கு தந்தது ஒரு பவர் பாயிண்டில் ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரியில் ஒரு வேர்வை ப்ரெசன்ட் ஒன்று ஸ்விஸ்காம் உண்டு, இன்னொன்று 103 ஒரு லீஸில் லீஸுக்கு அங்கே பீலுக்கிட்ட ஒரு ஃபிர்மா இருக்க ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷன் செய்கிறது, டீ கூலர் ஐட்டங்கள் செய்கிறது. இப்போ அவன் ப்ரொடக்டை வந்து நாங்கள் கொண்டு போகிற பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வந்து அவங்களுக்கு காட்டி குண்டனோட கதைக்கிறது. அப்போ எத்தனாம் ஆண்டு இது விளம்பரப்படுறது கனகாலத்து முதலாம் 90 இல்லையா. ஸோ அப்போ பவர் பாயிண்ட் எனக்கு தெரியும், ஆனால் என்னட்ட இல்லை, அந்த இடத்துக்குன்ற காசு இல்லை பவர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்ட் இது வாங்குறது. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம் அங்கே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது புகான்லும் கொண்டு இருந்தது, பேர்னில் ஒரு பெரிய புகான்லும் கொண்டு. அங்கே தான் நான் அந்த பவர் பாயிண்ட்டை போய் அன்றைக்கே போய் அங்கே போய் ஒரு பேக்கேஜை வாங்கிட்டு வந்து தந்த ஆஃப் கார்பன் வச்சு வீட்டில் இருந்து இரவு சாமம் பால் 2 நாள் இருந்து முறிஞ்சு ஒரு மாதிரி செய்து முடிச்சிட்டு. அதுக்குள்ள டோனும் இருந்தது, ஏன்னா ஒரு ஞாபகம் இல்லை, டோனு எல்லாத்தையும் செய்து சிடியில் ஸ்பைகை பண்ணி போட்டு சிடியை கொண்டு போயிடணும். போட்டுட்டு வா இதுதான் என் ரிசல்ட். சொன்னா கூட், நீ நாளையிலே அடுத்த கிழமையிலேருந்து என்ன வேலைக்கு வரலாம் என்று சொன்னோன்னே நான் நினச்சேன் ஓகே சார்பாக நார்மல் ஜாப் தானே, ஓகே சம்பளமும் ஓகேயா இருந்துச்சுது, வேலையை எடுத்தாச்சு. ஆனால் என்னுடைய மித்தார்பா சின்ன ஃபீர்மா, என்னுடைய மித்தார்பா எல்லாருக்கும் நான் கார் தர்றது வழங்குது. அப்போ எனக்கு கார் தர போகிறேன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் என்ன பிரச்சனை, கார் இது சின்ன கார் தான் ஓகே தான். இல்லை நீங்கள் வாங்குறதா இருந்தால் அப்போ அந்த காலத்தில் 20,000க்கு மேற்பட்ட கார் தான் நீ வாங்க வேணும், ஆனால் நான் தான் வாங்குறேன், நான் மாதம் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்.
அப்போ என்னோட நானும் போய் பார்த்தேன் 20,000 காரு பார்த்தா இல்லாமல் 20,000க்கு மேலே இருக்கணும். அப்போ எனக்கும் பெருசாக அனுபவம் இல்லை காரை என்னத்தை வாங்க போகிறோம். லைசன்ஸ் அப்போ லைசன்ஸ் இருக்கும். அப்போ இருந்தது. அப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டோட ஒரு கார் வச்சு பழகி கொடுத்தேன். பழகி ஒரு மாதிரி லைசன்ஸில் எடுத்துட்டோம். அப்போ எடுத்தோன்னே சொன்னால் போய் ஒரு வீலில் இருக்குது தன்னை ஏஜென்சியாக வந்து இந்த சஃபன் வீலில் இருக்கணும் இல்லை யார் என்ன எமில் ஃப்ரை. ஸோ அதை தான் எங்களுடைய பேஸ்ட்டை குந்தன் அந்த இதுக்கு எமில் ஃப்ரை. அதை இந்த ப்ரெசன்டேஷன் எல்லாம் நான் தான் பேர் செய்தேன். அவன் ஆல்ஃபா ரோமியோ எல்லா கார்கள் எல்லாத்துலேயும். ஸோ அப்போ அவர் கொண்டு போகணுன்னா சொன்னார் 20க்கு மேலண்டா நான் பேருந்து பார்த்தது சுபரு ஃபாரஸ்டர் அந்த காரில் புது கார் நான் வாழ்க்கையில் நினைக்கையில் புது கார் நான் வாங்கி ஓடுவேன். ஸோ அப்போ அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஓகே பேர் அப்படி ஒரு 10 வயசு நான் மல்டிமீடியா கோஆர்டினேட்டர் அங்கே வேலை செய்தேன் அந்த நேரத்தில். ஸோ அது என்னோட இன்னும் அங்கே மற்ற கரியர் இருக்குது. ஸோ இது அந்த நேரத்தில். ஓகே நன்றி. நீங்கள் வந்து என்ன பாஷையை பேசுவீங்க? இங்கே சிங்களம் பேசுவீங்க, தமிழ் பேசுவீங்க, இங்கிலீஷ் பேசுவேன், டச் டச் 4 பாஷை பேசுவீங்க. நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் லீன் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கீங்களா? பொதுவாக பார்க்கல நீங்கள் வந்து எப்போதும் உங்களை மேலும் மேலும் வளர்த்து கொள்றீங்கன்ட்டு நான் உங்களோட லிங்க்டின்லேயும் பார்த்துக்கிறேன். இதை பற்றி நீங்கள் சில வார்த்தைகள் சொல்லலுமா? எப்படி அந்த முயற்சி ஒன்று இப்போ நான் வந்து 10 வருஷம் வேலை செய்த பிறகு மல்டிமீடியா கோஆர்டினேட்டர் சொன்னேன் இல்லையா, அது முடிச்சுட்டு நான் வீடு வாங்கி என்னுடைய மகள் அப்போ தான் பிறந்துட்டா பிறந்த அப்புறம் மகள் வந்த பிறகு நான் கல்யாணம் கட்டின பிறகு மகளை இப்போ நான் இப்போ ஒரு சுச்சுவேஷனுக்கு வரேன், ஒரு ஃபாதர் என்ற சுச்சுவேஷனுக்கு வரேன் இல்லையா, அப்போ தான் என்ன கவனிக்க என்ன பார்க்க. ஸோ அப்போ வீடு வாங்கிட்டு நீங்கள் சோளத்தூரில். ஸோ வாங்கின பிறகு வந்து இருக்கையில் அந்த ஏற்கனவே இருந்த ஃபிர்மாவில் இருந்தவருக்கு தெரியும் நான் வீடு வாங்குவோன்னு அவர் நினைச்சு பார்க்கல. அப்போ நான் ஏதோ தெரியாமல் அவைக்கு சொல்லியும் போட்டேன் வீடு வாங்கிட்டேன், மற்றது நான் வேறு வேலையும் தேடுறேன்றதையும் சொல்லிட்டேன். எனக்கு செராக்ஸ்லேருந்து ஒரு 2 ஆன்கே போர்டு வந்து செராக்ஸ் என்ற காப்பி பண்ணுற பிரிண்டிங் அந்த காப்பி வேறு காப்பி இருக்கிற செராக்ஸ்ன்னு சொல்கிறது செராக்ஸ் காப்பி என்று சொல்லுவாங்க இந்தியாவில். இல்லாமல் அது செராக்ஸ் தான் அதில் பேர் தெரியல. அங்கே இங்கே இருக்குது சூரிச்சியில் பெரிய ஹவுஸஸ். அப்போ 2 இன்டர்வியூக்கு போயிட்டு 3வது இன்டர்வியூக்கு நான் கூப்பிட்டாங்க. இதையும் சொல்லி போட்டாங்க. சொன்னோன்னா அவைக்கு ஆத்திரம் வந்துட்டுது. அவன் சொல்லிச்சுன்னா நீ என்னென்ன எங்கள்கிட்ட தெரியாமல் நீ வேலை தேடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கு கான்ஃப்ளிக்டில் வந்து வந்தோடனே நான் சொல்லி போட்டேன். அவங்களே அடிச்சு சொல்லி போட்டாங்களே இவர் வரமாட்டார் வேலை கண்டு. அப்போ ஒரு 3-4 மாதம் போக அதையா எனக்கு குண்டியம் கொடுத்துச்சு. என்ன வீடு போக சொல்லி அப்போ காரெல்லாம் திரும்பி கொடுத்தேன்னு எல்லாம் கொடுத்து வேண்டாம். பிறகு சோளத்தூரில் வீடும் வாங்கியாச்சு, பிள்ளையும் பிறந்துட்டுது. ஸோ திருப்பி 0லேருந்து ஸ்டார்ட் இல்லையா. ஆர்பைட் லோஸுக்கு போனேன். போன உடனே கேட்டாங்க நீ என்ன செய்தாருன்னா மல்டிமீடியா கொண்டு வா ஸோ கூத்தியா வந்துட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் என்ன வேலைன்னு ரெடியாக இருக்கேன், நான் இப்போ சோளத்தூருக்கு வந்திருக்கேன், எனக்கு வேலை முக்கியம் அப்படின்னு சொல்ல. இல்லை நீ படிச்சிருக்கா, நீ அதே அளவுலாம் வேலை தேடணும், நான் உங்களை இன்னும் வயிற்று பில்டம் பண்ணுறேன். எனக்கு வெப் டிசைனர் அது இது எக்கச்சக்கமான சாமான் படித்து முடித்தேன் எங்கள் சோளத்தூரில் வந்த அப்புறம். படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்கல. கடைசி நாள் வரைக்கும் நான் நம்பியிருந்தேன் வேலை கிடைக்குமெண்டு. கடைசி நாள் வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல. அது பிறகு நான் யோசிச்சேன் இந்த உங்கேபுக்குள்ள என்ன வேலை இருக்குன்னு. பார்த்தா மெட்டெக் தான், எல்லாம் மெட்டெக். அப்போ நான் பார்த்தனே ஒரு மெட்டெக்கு நான் வேலையை போகக்கூடாது, நான் என்ன பெருசாக அங்கேருந்து விரைகளை கொண்டு வந்து நான் ஒன்றும் விரையில் தானே இப்போ திருப்பியும் இருக்கா நுள்ளில் ஸ்டார்ட் பண்ணலாம் தானே என்று சொல்லி மெட்டெக்குண்டா இந்த மெடிசினல் டெக்னிக்கலான இந்த ஸ்க்ரூ பிளாத்துன்னு அப்படி. அப்போ ஒரு ஃபிர்மா ஒரு மெட்டால் ஃபிர்மா உண்டு. அந்த ஃபிர்மாவில் ஒரு டெம்பரரி பீரோவில் வோல்ஃபீல்டுன்ற இடத்துல இருக்குது லங்கந்தாளுக்கிட்ட வோல்ஃபீல்யா கொண்டு போனால். அப்போ என்ன கூப்பிட்டு சொன்னால் நீ இதெல்லாம் படிச்சுக்கோ, நீ இந்த வேலை செய்ய மாட்டேன், எதுக்கும் நீ போய் பேரண்ட். அப்போ அங்கே ஸ்டான்சன் பண்ணுறது, அந்த பெரிய ஸ்டான்சன் பண்ணுறது அல்லாட்டி பெரிய த்ரேன் பண்ணுறது. ஸோ இதுதான் நாங்கள் வேலை. போனால் கொண்டே காட்டினோட பெரிய மிஷின், அது பெரிய மிஷின், அது பூம் பூம் மட்டும் வந்து ரங்குது. என்ன அது போதுன்னே என்ன பயம் வந்துடுதுன்னா இது எனக்கு டெக்னிக்கலாக எந்த வித ஸ்கில்ஸும் இல்லை. ஏன்னா நான் கம்ப்யூட்டரும் இது தான் இருந்தேன், எந்த ஸ்கில்ஸும் இருக்கையில். அப்போ பார்த்துட்டு சொன்னேன் நான் இந்த மிஷின் வேணாமண்டு. ஒரு மூலையில் ஒரு சின்ன மிஷின் இருந்துச்சு. அந்த மிஷின் தான் என்ன பார்க்க ஓரளவுக்கு கையால் பார்க்க ஓகே இருந்துச்சு. நான் இந்த மிஷினில் வேலை செய்கிறேன்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் சொன்னார்
இந்த மிஷினையே வேலை செய்ய போகிறேன்னு கேட்டார். யான்னு சொன்னேன். என்னடா அவர் என்ன பார்த்தா நானும் வேறு பார்த்தேன் விளங்க இல்லை ஏன் இப்படி என்னோட திருப்பி கேள்வி கேட்டாருன்னு. அதுதான் இருக்குல்ல சிஎன்சி மிஷின் அங்கே இருந்தல. ஸோ அந்த சிஎன்சி மிஷினை போட உடனே நான் கொஞ்சம் நேரமாக போய் ஒரு ஆப்ரேட்டராக என்ன சொல்கிறது மிஷினில் டைலியை வைக்கிறது எடுக்கிறது இதுதான் என்னுடைய வேலையாக இருந்தது. ஒரு ஒரு 6 மாதம் நினைக்கிறேன். அப்போ இந்த பழைய வேலை இந்த பழைய இதுகள் எல்லாமே எனக்கு நினைவு வரும். ஸோ இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகாமல் இது என்னுடைய வாழ்க்கை இப்படி போகாது. நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகியே ஆகணும் என்றுட்டு நான் என்ன செய்தேன். பேருந்து சிஎன்சி ப்ரோக்ராமிங் படித்தேன். என்ன கோபோல் ப்ரோக்ராமிங் இருந்தபடினா நான் சிஎன்சி ப்ரோக்ராமிங் படித்தேன். சிஎன்சி ஸ்டோயருங்க எல்லாம் படித்த பிறகு திருப்பி வேலைக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு எத்தால் வந்து சிஎன்சி ப்ரோக்ராமிங்க்கு வேலை கிடச்சிது. ஆனால் அங்கே போனால் அங்கேயும் வந்து பெருசாக ப்ரோக்ராமிங் கொண்டு இருக்கையில் மஷின் அண்ட் பிடின் மாதிரி தான் இருந்தது. இப்போ திருப்பி நான் அங்கேருந்து ஒரு 6 மாதம் வேலை செய்துட்டு திருப்பி இன்னொரு அப்ளை பண்ணேன் சிந்தஸுக்கு போனேன். அங்கேயும் எனக்கு பெருசாக ப்ரோக்ராமிங் வரையில் சிஎன்சி மெக்கானிக்னு தான் வந்தது. அப்போ ஒரு 6 மாதம் வேலை செய்து கொண்டு கேட்கலையே எனக்கு கால் ஒரு பிரச்சனை வந்துட்டு தொடர்ச்சியாக எனக்கு நிற்கலாம் போச்சு. நான் கூட இருந்து சொகுசாக வேலை செய்தபடியாக எனக்கு அது சரி வரையில். அப்போ அங்கே உடனடியாக அங்கே ஒரு ப்ரொஜெக்டில் ஆகிட்டு ஒரு ஆள் வேலைக்கு இல்லாம போச்சு. அங்கே இருந்த அந்த சிந்தஸ்ன்றது மெட்டெக்னில். அப்போ என்ன கேட்டாங்க நீ ப்ரொஜெக்டில் ஆகிட்டும் செய்வியா உன்னால் செய்ய முடியுமான்னு சொல்லி. அப்போ நான் இது பிரச்சனை இல்லை. நான் எனக்கு ஆஃபீஸில் வேலை எனக்கு சில பிரச்சனை இல்லை. எல்லா சாஃப்ட்வேரும் தெரியும் எல்லாம் தெரியும். அதில் வைத்த பில்டிங் செய்து தான் நான் படிப்பேன். அப்போ என்ன வைத்த பில்டிங் படிப்பிச்சா ப்ரொஜெக்டில் ஆகிட்டும் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் லீன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் தந்தாங்க. ஓகேன்னுட்டு ஒரு 6 மாதம் த்துக்கு மேலே ஒரு வருஷத்துக்கிட்ட வேலை செய்து கொண்டே படித்தேன். படித்த பிறகு கனகாலமாக ப்ரொஜெக்டில் ஆகிட்டேன். நான் இப்போ திருப்பி சொன்னாங்க தங்களுக்கு ஒரு டீம் லீடர் ஆள் வேணும் 30-40 பேரை பார்க்குறதுக்குன்னு சொன்னாங்க. அது திரும்ப அடுத்து ஒரு கொஞ்ச நாள் ப்ரொடக்ஷன் லைன் லீடராக இருந்தேன். அது பிறகு திருப்பியும் சொன்னேன் நான் எனக்கு அதுக்கு சரி வரை இல்லைண்டா அது இப்போ பர்சனல் இப்போ என்ன சொல்கிறது அவங்களோட ஆக்களோட கதைக்கு கொண்டு இந்த அது பெரிய கஷ்டமாக இருந்தது எனக்கு. கணக்க பொம்பளைகள் வேறு அதுக்குள்ள பெரிய கணக்கு கன்ஃப்ளிக்ட்டுகள். திருப்பியும் சொன்னேன் இது எனக்கு சரி வராததில்லை. நான் திருப்பியும் ப்ரொஜெக்ட் லைட்டுக்கு வரேன். அப்போ நான் எனக்கு நானே கொடுத்த ஒரு ஐடியாவோட ஒரு ப்ரொஜெக்ட் உண்ட ஒரு பேக்மேன் சொல்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் மெஷின் உண்ட என்னுடைய ஐடியாவோடைய அதை க்ரியேட் பண்ண அப்படியா என்னையும் அந்த ப்ரொஜெக்ட் போட்டு நான் சூஃபீல்டில் அந்த மெஷினை ப்ரொடியூஸ் பண்ணி கடைசியில் கொண்டு லிஃபர் பண்ணும் வரைக்கும் நான் அந்த ப்ரொஜெக்டில் வேலை செய்தேன். என்னுடைய ஐடியாவாக இருந்தபடினால அது ஒரு காம்பினேஷன் ப்ரொஜெக்ட் வந்து அது அதில் இருந்தது. அப்போ அந்த ப்ரொஜெக்டை செய்து முடிஞ்ச பிறகு கடைசி நாள் என்னுடைய செஃப்கிட்ட கேட்டேன். ஸோ இனி நான் என்ன வேலை செய்ய மாட்டேன். சொன்னேன் நீ திருப்பியும் நீ டீம் நான் போகிறது மாதிரி சொன்னான் எனக்கு இது சரி வராது. ஓகே அப்போ கண்ட பாட்டுக்கு பேசி போட்டு வச்சுட்டேன் டெலிஃபோனை. நான் அப்படி சொல்லல நீ என்கிட்ட அப்படி சொல்லுவேன் அப்படி இப்படின்னு வச்சுட்டேன். அதுக்கு அடுத்த கிழமை அடித்தார். சுதா இருக்கு வா உன்னோட கதை கவர்மெண்ட். அப்போ சொன்னிச்சுன்னா ஸோ நீ ப்ரொஜெக்ட் லைட்டர் செய்துக்கிட்ட ப்ரொஜெக்ட் வேலை செய்துக்கிட்ட. ஸோ எங்களுக்கு ஒரு லீன் மேனேஜருக்கு இடம் ஃப்ரீயாக இருக்குது. நீ அதை பொறுப்பெடுக்கியார். அதனால பிரச்சனை இல்லை. இப்போ நான் திருப்பி லீன் மேனேஜர் ஆகி 16 வருஷம் லீன் மேனேஜராக ஒவ்வொரு கிரென்கன் பேட்டலாக மற்றது அங்கே இருக்க மற்ற எல்லா ஸ்டாண்ட் ரோட்டுகளுக்கும் ஞாபக ப்ரொஜெக்டுகள் ஞாபக ஐடியாக்கள் ப்ரொசஸ் ஆப்டிமீரும் எல்லாமே செய்திருக்கிறானுங்க. அவ்வளோ காலம் அதுதான் என்னுடைய கடைசியாக லீன் மேனேஜ்மெண்ட்டோடு இருந்தது. அதுவும் அடுத்த கட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்து 60 வயசு வந்தோன்னு சொன்னாங்க. ஸோ இனி பேக் பண்ணுங்கோ எங்களுக்கு வேலை காணாது எல்லோரும் கூட ஒரு 120 பேருக்கு எல்லாரையும் கூட்டியும் கொடுத்து அனுப்பினாங்க. அதை இந்த கொரோனா மூட்டம் என்ன இல்லை பேருந்து அது பிறகு போன இப்போ எனக்கு 63 2 வருஷத்துக்கு முதல் இல்லையா. ஸோ 2 முடிய போகுது. இப்போ இங்கே எப்போ மட்டும் அங்கே எத்தால இருந்தீங்க? எங்கே எத்தால ஒரு 6 மாதம் தான் இருந்துச்சு. 6 மாதம் பேருந்து சிந்தஸ்ல இருந்து. இது சிந்தஸ். ஓகே கேபிள் பேருந்து ஜான்சன் அதெல்லாம் இருந்தது. அது பிறகு தான் நான் பேருந்து யோசித்தேன். ஓகே எனக்கு ஃபுல்லாக பென்ஷன் எடுக்கிற ஐடியா இருக்குல்ல. ஸோ அப்போ பேருந்து திருப்பியும் நான் அப்ளை பண்ணேன். இப்போ மேட் சொல்லிச்சது ஓகே எங்கள்கிட்ட அந்த பொசிஷன் இருக்குது வான்னு சொல்லி இப்போ மேனேஜ்மெண்ட்டில் வேலை செய்துருக்கனால. ஸோ அது ஒரு என்னுடைய என்ன சொல்கிறது படிச்சிருந்தாலும் கூட இடக்காலங்களில் தொழிலை விட்டு வரைக்கும் ஒரு புது ஆரம்பமும் ஒன்று இருக்கும். இப்போ அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்கு ஆரம்பத்துக்கு நானும் ரெடியாக இருக்கணும், என் ஃபேமிலியும் ரெடியாக இருக்கணும். ஸோ ஃபேமிலியும் எனக்கு முட்டுக்கட்டியாக இருந்து தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. சரி ஓகே நன்றி. நீங்கள் வந்து டிரெக்ட் ஹில்ஃப் வாசர் டைரக்டர் வாட்டர் தண்ணீர்.ca அந்த அமைப்பை நீங்கள் உருவாக்கினீங்களா?
ஓகே. யாரோடன் சேர்ந்து உருவாக்கிங்களா தனியா? அதாவது யோகா மாஸ்டர்ன்னு சொல்லி அவரோட சேர்ந்து நானும் ஓத்மர் ஃபெல்மானும் தான் உருவாக்கினாங்க. அதுக்கு முதல் வேறு வேறு ஆர்கனைசேஷனில் இருந்து நாங்கள் சப்போர்ட் ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ அதுலேருந்து நான் வெளியில் வந்து நான் பார்த்த அடிப்படையில் எனக்கு தண்ணீர் தான் முக்கியமாக தேவைப்பட்டது மக்களுக்கு. அந்த நேரத்தில் நான் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிஞ்சது பிறகு அதுக்கு முறுக்கு பெறலாக இருக்கிறேன்டா. யுத்தம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு ஷூல்கி ஃபியூல் ஒன்று இருந்ததுண்டா. நாங்களும் தான் போராட்டத்தை வளர்த்து விட்டுட்டோம் மக்கள்கிட்ட. இப்போ போராட்டம் தோத்துட்டுது. அது யாரால் தோச்சுது எவரால் தோத்துச்சுதோ. ஆனால் எல்லா இயக்கங்களுக்கும் அது பொறுப்பு இருக்குது. அப்போ மக்கள் நடுத்தரவில் விட்டா பிறகு நான் யோசித்தேன் ஒரு உதவி அமைப்பு தான் இப்போ தேவையாண்டு. ஸோ அப்போ அந்த உதவி அமைப்பை உருவாக்கி அந்த உதவி அமைப்பு இப்போ நீண்ட காலமாக வேலை செய்து கொண்டு வருது. 2009 பிறகு ஞாபக ப்ரொஜெக்டில் செய்திருக்கேன். கிளிநொச்சி, மன்னார், திருவண்ணாமலை. பேருந்து கொரோனா காலத்தில் ஞாபக உதவிகள் செய்திருக்கேன். பேருந்து இப்போ இந்த மண் சரிவுகள் அந்த நேரத்தில் இப்போ புது பரிணாமம் அடுக்குது. 20ஆம் தேதி மேலிருந்து வெஸ்டா சுவிஸ்ன்னு சொல்லி வாட்டர் மற்றது என்ன சொல்கிறது எஜுகேஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அண்ட் அலியன்ஸ். ஸோ இது என்னென்றால் பொதுவாக இலங்கை ஃபுல்லாகவே எல்லா விதமான உதவிகளையும் செய்கிறதுக்கான ஒரு அமைப்பாக உருவாகுது. ஓகே. நீங்கள் வந்து போன மாதம் தான் இப்போ ஒரு கடைசி ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு நான் பார்த்தேன். சரியா? அது என்னென்று கூறுவீங்களா பார்வையாளருக்கு சும்மா? நான் இப்போ இலங்கையை போயிருந்தேன். நான் இப்போ இலங்கையில் வந்து இலங்கையில் இப்போ நான் இலங்கைக்கும் சுவிஸுக்கும் இங்கே நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறபடினால 2 நாடுகளுக்கும் வேலை செய்கிறபடியா எங்களை அந்த 70வது ஆண்டுக்கு என்ன கூப்பிட்டு அந்த 70 ஸ்பேசஸ் 70 ஓகேண்ணா அங்கே சுவிஸ் எம்பசியால் அப்போ அதுக்கு போயிருந்தேன். போகிற சமயத்தில் ஞாபக ப்ரொஜெக்டுகள் அங்கே இருந்தது. உதாரணமாக வெண்ணிலேன்ற மெட்டிக்ளோவில் வந்து வாகரை என்ற பிரதேசத்தில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு தண்ணீர் வசதி இருக்கையில் ஸோ அவர்களுக்கான தண்ணீர்களை செய்கிறதுக்கான வேலையை செய்து அது திறந்து வைக்கப்பட்ட அந்த தண்ணீர் திட்டம். பின் அதை மாதிரி எங்கள்கிட்ட அந்த மண் சரிவுக்கு சேர்க்கப்பட்ட நிதி இருந்தது கூடுதலாக. அந்த நிதி வந்து அந்த மத்திய என்ன சொல்கிறது தேயிலை தொழிலாளர்களுக்கு இதுக்கானத்தான் அது சேகரிக்கப்பட்டது. அப்போ அந்த மக்களுக்கு பதுளையில் போய் பண்டாரவழியில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அந்த உதவிகளை செய்து கொடுத்துனாங்க. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கான பேக், புத்தகங்கள், அதுகள் சமமாக. ஓகே, நன்றி. நான் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் சரி இந்த விளக்கத்தில் வந்து உங்களோட அந்த வெப்சைட், உங்களோட இணையதள நன்றி இணைப்பை வந்து போட்டு விடுவோம். இது வந்து நாங்கள் நிச்சயமாக ஆதரிக்க வேண்டிய ஒரு பயனுள்ள ஒரு செயல். பார்வையாளர் வந்து தயவுசெய்து அந்த வெப்சைட் போய் பாருங்கோ. நீங்கள் வந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த போஸ்டிங்ஸ் மாதிரி போட்டுருக்கீங்க. என்ன இங்கே கடைசி இப்போ புதுசாக 20ஆம் தேதி பிறகு அது மாறுது. இப்போ வந்து www தண்ணீர்.ch இருக்குது. இனி வந்து www.westda-swiss.com மாறுது. அது ஒரு பெரிய நிறுவனமாக மாறுறபடினால அதில் கணக்க செய்ய போகிறோமா அங்கே கஷ்டப்பட்ட பிள்ளைகளை டிரெக்டாக இங்கே இருக்கிறாக்களை எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்ல படிக்கக்கூடிய பிள்ளையை எடுத்து அவர் படிக்க முடியும் வரைக்கும் அந்த வேலைகளையும் மற்றது அங்கே இருக்க ட்ரக்ஸ், ஆல்கஹால் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு புது திட்டம் ஒன்று ஆரம்பிச்சுக்க வேண்டாம். ஆல்கஹால் இந்த ட்ரக்ஸ்களை நிப்பாட்டுறதுக்காண்டி இங்கே இருக்க தமிழ் இளைஞர்களையும் கூட்டி அங்கே போய் ஒரு ஃபுட்பால் டீமுகளுக்கூட டூர்னமெண்ட் விளையாடி அந்த ஃபுட்பாலில் கொஞ்சம் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டியை வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் ஆகி இந்த ட்ரக்ஸ் இந்த ஆல்கஹால் அப்பேங்கிக் ஆகிட்டு குறைக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். அதால் தான் இந்த ஒரு பெரிய ஒரு புது விதமாக பேர் மாற்றம் ஒன்று பெறுது. ஆனால் அப்படின்னாலும் உங்களோட இறந்த கால திட்டங்களை வந்து இன்னும் பார்க்கலாம் தானே? அந்த அதில் எல்லாம் பார்க்கலாம். அதில் எல்லாம் இருக்குது. அதை இதை தொடரும். அதில் செய்ய அதுகளும் தொடரப்படுது. அதில் தண்ணீர் திட்டங்கள் தான் கூட இருந்தது. இனி பல திட்டங்கள் அது அப்படின்னு இப்போ எதிர்காலத்துக்கும் நாங்கள் விருப்பம் என்றால் அதை வைக்கின்றா அந்த ஸ்பெந்தன் லிங்க் இருக்குது. அதில் தொடர்பு கொள்ளலாம். அதில் westda.com வரும், westda-swiss.com வரும். அதுக்கு அதே லிங்க் வரும். சரி, நன்றி. உங்களோட லிங்க்டின்ல நான் காணையில் அதை நான் வடிவாக ஸ்கேன் பண்ணிடுறேன் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலை. ஆனால் நீங்கள் வந்து இங்கே ஒரு கட்சி உறுப்பினராக இருக்கிறீங்களா? எந்த கட்சி? நான் வந்து இங்கே இருக்கிற எஸ்பி கட்சியில் இருக்கிறேன். அதாவது சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் சமூக ஜனநாயக கட்சி. ஸோ அந்த கட்சியுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அதாவது கந்தோன் சோழத்தூண்ட செயற்குழு உறுப்பினர் மத்திய குழு உறுப்பினர்னு சொல்லுவார்கள் இல்லையா, அது அதில் இருக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இங்கே இருக்க குடியேற்றவாதிகளுடைய தலைவராக இருந்தாலும் இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்து கோ பிரசிடெண்டாக மாறி இருக்கிறேன். என்னோட சேர்ந்து இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். ஸோ அது ஒரு செக்ஷியோன்
செக்யூர் தனியாக குடியேற்றவாதிகள் இமிகிரான்டினனுக்கு மட்டும். ஸோ அந்த இமிகிரான் அந்த இப்போ எஸ்பிஐயில் இருக்கிற யூஸோ இல்லாட்டி எஸ்பி ஃப்ராவன் அப்படி இருக்கிற மாதிரி இது ஒரு தனி செக்ஷன் உண்டு. யா சாரி, இப்போ சில விட வெளிநாட்டில் என்ன மக்கள் பார்ப்பினம் தானே. இந்த சுவிட்சர்லாந்தில் வந்து எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட பூந்த சேவனை இல்லை வந்து ஒரு 10-12 கட்சிகள் கிட்டத்தட்ட இருக்கும். அதில் அந்த எஸ்பிஐயும் ஒரு கட்சி. என்ன? ஓகே, நன்றி. நீங்கள் வந்து சுருக்கமாக சொல்லணும்டா எஸ்பிஐன்ற நோக்கங்கள் என்ன, வேற நீங்கள் எப்படி எஸ்பிஐயோட சேர்ந்து நீங்கள்? நல்ல கேள்வி. என்னென்னா நான் வந்து நீண்ட காலமாக சொன்னேன், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கூடுதலாக இடதுசாரி இயக்கங்களோட கூட வேலை செய்திருக்கிறேன். ஏன்னா தமிழ் மக்களை திருப்பி அனுப்புகிற போராட்டங்கள் அந்த நேரத்தில் நடந்த சமயத்தில், இனவாதத்துக்கு எதிரான போராட்டங்கள் நடந்த சமயத்தில் பேர்னில் நான் இருக்கும் பொழுது இருந்த கட்சிகள் பேடியான்னு சொல்கிறது, அதாவது பட்டாய் எஸ்ஆப்பே வந்து ஒரு பார்ட்டி இருந்தது. அதெல்லாம் இப்போ இல்லை, எஸ்ஆப்பே அந்த பார்ட்டி எல்லாம் இல்லை. அது ஆர்பாய்த்தர் பார்ட்டாய் இப்போ வந்து போக் ஒன்று இருந்தது. ஸோ ப்ரோக்ரஸிவ் ஒரு பார்ட்டாய் உண்டு. ஸோ இவை எல்லாரும் வந்து இப்போ இல்லை, இப்போ எஸ்பி மட்டும் தான் இருக்குது அதில். ஸோ இப்போ இவையோட எல்லாம் நான் வேலை செய்து, நான் இவையோட சேர்ந்து டெமோ செய்திருக்கிறேன், இவையோட சேர்ந்து வேலை செய்திருக்கிறேன். இவைக்கு கூடுதலாக தமிழ் மக்களுடைய போராட்டங்கள் டெமோக்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து, ஆக்களை மொபிலைஸ் பண்ணுறதுலேருந்து, சுவிஸ்காரை மொபிலைஸ் பண்ணுறதுலேருந்து இவரோட வேலை செய்யணும். டெமோண்டா ஊர்வலமோ அது கூடுதலாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து தமிழ் மக்கள் இன்றைக்கு இருக்கிற அந்த பேசிக்கை உருவாக்குறதுக்கு அந்த அந்த கட்சிகள் இப்போ எங்களோட தமிழாக்களுக்கு பல பேருக்கு தெரியாது. ஆனால் அதுதான் உண்மையாக இருந்தது. யாருமே எந்த வலதுசாரி கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவளிக்கலை. வலதுசாரின்னு சொல்கிறது ஸோ ரேக்த கட்சிகள் ஒன்றுமே எங்களுக்கு ஆதரவளிக்கலை. இவர்கள் தான் எங்களை அன்றைக்கு ஆதரவளித்தது. ஆதரவளிச்சிருந்தாலும் நான் வந்து பார்ட்டின்ற ஒரு மெம்பராக போகலை. ஏன்னா எனக்கு அதுக்கான டைம் இருக்கிறேன்னா எனக்கு பேருந்து ஒரு கட்டத்தில் நான் என்ன சொல்கிறது, சொன்ன பிளாட்டில் இருந்து மேனேஜ்மெண்ட் ஒரு பத்திரிகை கொண்டது. அந்த பத்திரிகைன்ற செயற்பாடுகளில் ஈடுபாட்டு இருந்தது. திருப்பி ரேடியோ கொண்டது, குன்றின் குரல் இருந்தால் அந்த வேலையில் இருந்தபடி எனக்கு டைம் இருக்கையில் பார்ட்டியில் வேலை செய்கிறதுக்கு. ஸோ நான் இப்போ சோழத்தூனுக்கு வந்தனோ அதுக்கு பிறகு என்னுடைய வேலை புது வேலைகளில் ஆரம்பித்த பிறகு நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்த பிற்பாடு. ஸோ இனி நான் எந்த சீலை போய் அடைய வேணும், நான் வந்து பொலிட்டிஷியனாக இருக்க வேணும். அதுக்கு பிறகு தான் கூடுதலாக ஈடுபட்டு மிக குறைஞ்ச காலத்திலேயே நான் கந்தோஸ் ஆர்ட் எலெக்ஷனில் நின்றுருக்கேன் 2 தரம், கெமேண்டர் ஆர்ட் எலெக்ஷனில் நின்றுருக்கேன். ஆனால் ஒன்றுலேயும் வெல்ல இல்லை. ஆனால் மிக நெருக்கமான வாக்குகள் வென்றவருக்கும் எனக்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் இருக்கையில். ஸோ அப்படி வந்துருக்கேன். ஆனால் கட்சிக்குண்ட பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ள நான் வந்து ஒரு முக்கிய நபராக இருக்கிறது காரணம் என்றால், நான் கட்சியோட நியாயமான வேலை செய்கிறோம். கட்சியினுடைய கொள்கை திட்டங்களோ கட்சியினுடைய நடவடிக்கைகளோ ஏன் நான் அதை செய்கிறேன்னா, வெளிநாட்டவர்களுடைய உரிமைகள், அதாவது வந்து என்னுடைய ஐடென்டிட்டி அப்படியே இருக்கிறதுக்கான எங்களை அப்படியே ஏற்றுக்கொள்கிற ஒரு மனோபாவமும், நாங்களுக்குன்ற ஒரு இடம் இங்கே இருக்க வேணும். நாங்கள் இங்கே டேக்ஸ் கட்டுறோம், வரி கட்டுறோம். அந்த அடிப்படையில் இருக்கிறதுல ஒப்பீட்டளவில் வெளிநாட்டினுடைய உரிமைகளை அங்கீகரிக்கக்கூடியதாக இருக்கிறது எஸ்பி, அதாவது சமூக ஜனநாயக கட்சி தான். அதனால தான் நான் அந்த கட்சியை தெரிவு செய்தேன். ஓகே, நன்றி. ஒரு கட்சிக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் தானே. நீங்கள் வந்து சுதாகரன் கணபதி பிள்ளையா இருந்து சுவிஸ் அரசியலில் எதற்காக நீங்கள் குறிப்பாக சொல்லணும்டா போராடுறீங்க? நான் ஏன் போராடுறேன்னு சொன்னால், அதாவது இந்த இந்த வேறுபட்ட இனங்கள், வேறுபட்ட மதக்குழுக்கள், வேறுபட்ட இனங்கள், அல்லாட்டி இப்போ இன்றைய நாடு யுத்தத்தால் வார அகதிகள், இந்த மக்கள் வந்து இந்த மக்களுக்கு இந்த நாட்டில் இடம் வேணும், இந்த மக்களுக்கு இந்த இடத்துல கொடுக்க வேணும். அந்த உரிமைகளை வந்து நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேணும். அபிப்பிராய வாக்கெடுப்புகள், அந்த விஷயங்களை நாங்கள் எங்களுடைய குரலை கொடுத்து அந்த மக்களுக்கு எங்களுடைய நான் வந்து இப்போ எஸ்பிஐயில் இருக்கிற எஸ்பிஐ மிக்ராந்தினில் கோப்ரெசிடெண்ட்டாக இருக்கிறேன்னுடா, நான் தமிழனாக இல்லை, அங்கே நான் ஒரு வெளிநாட்டவர்களுடைய ஒரு பிரதிநிதியாக இருக்கணும். எல்லா வெளிநாட்டவர்களுக்கான ஒரு பிரதிநிதியாக இருக்கணும். அப்படித்தான் நான் என்ன பார்க்குறேன். இல்லை, நான் என்ன தமிழனாக நான் அங்காடியெல்லாம் படுத்த மாட்டேன். எல்லா மக்களுக்கான உரிமைகளுக்கான போராட்டத்துக்காக வேறுபட்ட கருத்துக்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக நான் சொல்லலாம், இப்போ நேற்று முந்தின நாள் போன கிழமை நான் என்னுடைய கட்சி எஸ்பி டெரடிங்கனில் இருக்கிற கட்சியின் தலைவர் ஆகிட்டேன். இப்போ நான் தான் தலைவர் இப்போ அந்த எஸ்பி டெரடிங்கனில் இருக்கிற கட்சிக்கு. நன்றி. அது என்னென்னா,
அப்போ நாங்கள் போராடினபடியாகத்தான் இந்த நிறத்தோடையும் என்ன ஒரு நான் கட்சி கூட்டத்துக்கு போய்க்கலையோ இல்லாட்டிக்கு மைண்டை கூட்டத்துக்கு போய்க்கலையோ இவர் என்ன அங்கே என்ன வந்து பண்ண போகிறார் இவற்ற நிறம் என்னுடைய பார்வை பார்க்குற உருவு எங்களோட கட்சிகளே இருக்குது. கட்சிகளே இனவாதங்கள் இருக்குது. இனவாத போக்குகளே எவ்வளவுதான் முற்போக்காக கதைச்சாலும் கட்சிகளே இனவாதிகள் இருக்குது. ஓகே. அப்போ அடிக்கடி ஞாபகப்படுத்தணும் நாங்களும் இங்கே ஒரு டைல்ன்றது. இவை அதால் தான் நான் அந்த கட்சிக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் அதில் என்னுடைய நேரத்தை மினக்கெடுத்து நான் அங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்றால் அடையாளப்படுத்தணும், வரலாற்றில் பதிவுபடுத்தணும். ஓகே, அதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம். நன்றி. எஸ்பேன் இப்போதைய முக்கியமான திட்டம் எது? ஸோ இப்போ ஜூன் 14 வரப்போகிற இந்த பெரிய தேர்தல், அதாவது 10 மில்லியன் மக்கள் காணும். ஸோ அதோட எல்லாத்தையும் நிப்பாட்டுவோம். நாங்கள் இருக்கிற பிலத்ரால ஃபெத்ராக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டுவோம். இனிமேல் வெளிநாட்டாக்கள் இங்கே வரக்கூடாது. மற்றது இனிமேலாக ஆதியில் எடுக்க மாட்டோம். வெளிநாட்டிலேருந்து வேலைக்கு ஆக்க தேவையில்லை என்ற முடிவை வலதுசாரி கட்சி எஸ்பி எடுக்கிறபடினால அப்போ அதுக்கு எதிரான பெரிய போராட்டங்களை செய்ய வேண்டியிருக்குது. இப்போ ஜூன் 14 அபிப்பிராய வாக்கெடுப்பு வர்றபடினால அதுக்கான வேலைகளை செய்து கொண்டு இப்போ சனி ஞாயிறுகளும் எனக்கு அந்த சும்மா ஞாபகம் வேலைகள் இருக்குது. அது சும்மா செய்து கொண்டிருக்க கூடுதலாக. ஓகே, நன்றி. அதுக்கும் ஒரு லிங்க் கொண்டு போடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு கம்பெனிக்கு லிங்க் போடலாம். ஓகே, நன்றி. நீங்கள் வந்து இன்று வரை பாகுபாடு அனுபவம் கொண்டனீங்களா? பாகுபாடு அனுபவமா? யா. எந்த வகையில் பாகுபாடுன்றது? எந்த வகையில் என்றால் உங்களோட நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட எஸ்பி உங்களோட கட்சிகளே இருக்குதுண்டு. சரி, உங்களோட எஸ்பி கட்சியோ உங்களோட கட்சிகள்லையோ எங்கேயோ அங்கேயோ வேறு இடத்துலையோ நான் இப்போ எங்கள்கிட்ட எப்படி சொல்லுவோம், எங்களோட தமிழ் சமூகத்தை சொல்லல, நீங்கள் வந்து ஒரு மிட்லர் மாதிரி தானே நீங்கள் இருக்கிறீங்க இந்த ரெண்டுக்கு சேல் ஷாப்த்துக்கு இடையில. ஆனால் நீங்கள் வேறு இடங்கள்லையோ இல்லாட்டி இந்த கட்சிகள்லையோ நீங்கள் அப்படி அனுபவம் கொண்டுக்கிறீங்களா? நீங்கள் நெடுவலும் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறீங்க, முன்னேறவும் உண்டு. ஆனால் அதுக்கு நீங்கள் எந்த சவால்களை சந்திச்சுக்கீங்க? அது ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஆரம்பத்தில் வந்து இப்போ எங்களை பார்த்த முதலாக வந்த தமிழர்களை பார்த்து காரி துப்பினாக்கள், என்ன சொல்கிறது, இதுகள் எங்கேருந்து வந்திருக்கு, இந்த கிரகத்துலேருந்து வந்திருக்கின்ற ட்ராம்ல ரேக்கில் துப்பினது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுகள் எல்லாத்தையும் கடந்து இன்றைக்கு வந்து முதல் தலைமுறை என்று சொல்கிற தலைமுறை செய்த தியாகங்கள் பல. இந்த முதல் தலைமுறை வந்து தங்களை மட்டும் பார்க்காம தங்களுடைய சகோதரங்களையும் பார்த்து தங்களுடைய குடும்பங்களையும் பார்த்து தங்கள்கிட்ட பிறந்த பிள்ளைகளையும் வந்து ஒரு மிக நிலமான நிலைமை கொண்டிருக்கீங்களோ. ஸோ இதால் அடிக்கடி போராட்டம்ன்றது வந்து நான் ஒரு பொது மனிதத்தான் உணர்றேன். இன்றைக்கு வரைக்கும் எங்கே எந்த மதத்தாலேயோ இல்லாட்டி எந்த பிரச்சனையோ சாதியோ மதமோ இனமோ மொழியோ ஏதாவது வந்தாலும் நான் அதில் யாரை ஒடுக்கப்படணுமோ அவைக்கு எதிராக எப்பவும் குரல் கொடுப்பேன். நான் அதில் நான் பாகுபாடு அப்படித்தான் நான் அணுகிறேன். நான் நன்றி. இந்த நாட்டில் நான் இந்த சித்தப்போட இருக்க ஒரு பொத்காஸ்ட் செய்தேன். அவர் சில விட இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் சொன்னாங்க இந்த எங்களோட பெற்றோர்மார் வந்து எங்களோட பெற்றோர்மார் மட்டும் இல்லை, நான் அவையில்தான் இந்த நாட்டில் வந்து ஒதுக்கப்பட்ட ஆக்களாகவும் பார்க்கலாம்ண்டு. நீங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து தங்கள் குரலை எழுப்ப முடியாத மக்களுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ முயற்சி செய்து ஒரு குரல் ஒன்று கொடுக்குறீங்க. அது வந்து எனக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரி மாதிரி நான் பார்த்துக்கொள்கிறேன். என்ன போல் இங்கே இந்த பார்வையாளரில் கன பேர் அப்படி பாப்பினம்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இங்கே பிறக்காட்டியும் இந்த ஸ்விஸ் அரசியலில் கலந்து கொள்கிறீங்க. உங்களுக்கு இதில் கணக்கு அறிவு இருக்குது, அனுபவம் இருக்குது. எஸ்பே கட்சி வந்து எஸ்பே கட்சி செய்த எந்த சாதனை வந்து உங்களுக்கு மிக ஒரு பெருமையாக இருக்குது? ஸோ எஸ்பே கட்சி வந்து இன்றைக்கு இருக்கிற ஆஹாஃபோ சிஸ்டத்தை வந்து இந்த நாட்டுக்கு செய்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. எந்த ஆஹாஃபோ வந்து முந்தி இருக்கே இல்லை. ஆஹாஃபோன்றது வந்து இப்போ நீங்கள் பென்ஷன் எடுத்த பிறகு உங்களுக்கு வர உதவித்தொகை இல்லையா, அது வந்து அரசாங்கத்தால் ஒரு ஒரு சொலிடாரிட்டி சிஸ்டம் அடிப்படையில் செய்யப்பட்ட ஒரு கணக்கு ஒரு அமைப்பு முறை. அதை வந்து கொண்டு வந்ததால் தான் இன்றைக்கு வரைக்கும் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள், வெளிநாட்டு தொழிலாளர்களாக இருக்கட்டும், சுவிஸில் இருக்கிற தொழிலாளராக இருக்கட்டும்,
இன்றைக்கு சம உரிமைகளோட ஓய்வு பெற்ற நேரத்திலையும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு மினிமம் அளவில் கொண்டு நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த அந்த உதவி பணம் உதவி செய்யப்படணும் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பெண்களுடைய உரிமைகள், பெண்களுடைய வாக்குரிமைகள், மற்றது இந்த 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 குடியேற்றவாதிகள் என்று சொல்லப்படுற இந்த இமிகிரான்ஸ் என்ற உரிமைகள், இனவாதத்துக்கு எதிரான போராட்டங்கள், பல விடயங்களை நாங்கள் அடுக்கலாம் நியாயமான விடயங்களை சாதிச்சிருக்குன்னு சொல்லி எஸ்பி. நன்றி. அடுத்ததாக வந்து வேறொரு நாட்டுக்கு போவோம். இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தது. அங்கே வந்து நடிகர் விஜய் தனது டிவிகே கட்சியோட கலந்தவர். உதாரணத்துக்கு சுவிஸில் உள்ள தமிழர்கள் வந்து அவளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏனென்றா எனக்கு இப்போ தெரிஞ்ச ஆக்களும் அவர்கள் வந்து அவளுக்கு வந்து இலங்கை அரசியலை பற்றி தெரியாது. அதே நேரம் இங்கே சுவிட்சர்லாந்து அரசியலை பற்றியும் அவளுக்கு அறிவில்லை. அப்போ ஒரு நடிகரின் காரணத்தால் மட்டுமே இந்திய அரசியல் ஆர்வம் காட்டினோம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இதை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதிக்கிறேன். அந்த கட்டுரை லிங்க் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் என் பிளாக்ல எழுதிக்கிறேன், தமிழ் எழுதிக்கிறேன். ஸோ என்னென்றால் இப்போ ஜனநாயகத்தில் வந்து ஒரு பண்பு இருக்குது. யாரும் வேட்பாளராகலாம், யாரும் கண்டிடீரன் பண்ணலாம், யாரும் எதையும் எடுக்கலாம். அது ஜனநாயகத்தின் மக்கள் தான் அதை தெரிவு செய்ய போகிறது இல்லையா. ஆனால் ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஓட்டை என்னன்னு சொன்னால், பொப்புலிஸ்டாக இருக்கிறாக்கள், மிகப்பெரிய பொப்புலிஸ்டாக இருக்கிறாக்கள். உதாரணமாக என்ன சொல்கிறது, அமெரிக்கா எடுத்துக்கொண்டா ட்ரம்ப் எடுத்துக்கொள்ளலாம், ட்ரம்ப் ஒரு எலன் மாஸ்க் எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி துருக்கியில் வேறு பெரிய பொப்புலிஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம், வேறு நாடுகளே. இந்த பொப்புலிஸ்ட்டுகளுக்கு வந்து வாக்கு விழுகிறது ஈஸி. அவர்கள் கொள்கை விளக்கம் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அவர்கள் தாங்க வந்து நின்றாலே காணும், வாக்கு வந்து கொட்டணும் இல்லைங்குது. அதே மாதிரி தென்னிந்தியா பொறுத்தவரையில் இந்த 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 நடிகர்களுடைய மோகம் இருக்குத்தானே. இப்போ ஏண்டா இப்போ நான் விஜயை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், ஒரு மாச்சோண்டா ஒரு தனிநபர் சாதனையில் ஒரு படத்தில் வெற்றி எல்லா ஒடுக்குமுறையும் கழிச்சு ஒரு ஜேம்ஸ் போண்ட் மாதிரி முடிவாக வரலாம். இப்போ இந்த மனநிலை வந்து எங்களுடைய செகண்ட் டோஸ் என்று சொல்கிற இந்த செகண்ட் ஜெனரேஷன்லேயும் நான் பார்க்குறேன். கூட பேருக்கு அது கவர்ந்துருக்குது, அவருடைய படங்கள் கவர்ந்துருக்கு, அவருடைய டயலாக் கவர்ந்துருக்குது. ஆனால் அவர் கட்சி ஆரம்பிக்கிறது தவறில்லை. கட்சியில் கோட்பாடுகள் இருக்க வேணும். என்ன கொள்கை, எது நோக்கி நாங்கள் போகிறோம், எங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகுது. இப்போ நான் பார்த்த அடிப்படையில் பார்த்தா கட்சிகள் சேர்ந்தவர்களுக்கே தெரியாதவருடைய கொள்கை. தனியாக போய் விஜய்காண்டி போய் சேர்ந்தாக்கள் தான் இருக்கிறோம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மச்சோ மனோபாவம், இந்த ஃபேன்ஸ் மனோபாவம், அதாவது ஒரு ஒரு தனியாக ஃபேன்ஸாக இருந்து கொண்டே அவரை அரசியலுக்கு அனுப்புறது, அது வந்து ஒரு பெரிய ஒரு பிழையான விடயமாக இருந்தாலும் கூட இப்போ மக்கள் கிடைச்ச ஆணைக்கு பிறகு அவர் தன்னை மாற்றிக்கொள்வாராக இருந்தால் நோ ப்ராப்ளம். அதில் எந்த கேள்வியும் வராது. ஏன்னா எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சு வாரதில்லை, பேருந்துதான் அவர்கள் தெரிஞ்சு கொள்வார்கள். ஆனால் இப்போ தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கதைக்கிற இங்கே இளைஞர்களோ இங்கே இருக்கிறாக்களோ எல்லாரும் பலருக்கு வரலாறு தெரியாது. எப்படி இந்த தமிழ்நாடு இந்த இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை வகிக்குது, ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு இடமாக வளர்ந்துருக்குது. இதுக்கெல்லாம் பின்னால் ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து பெரியார் இருக்கிறார், இதுக்கு பெரிய அண்ணா இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் வந்து அங்கே இருக்கிற ஒடுக்குமுறைகள், சாதி ஒடுக்குமுறை, அங்கே இருக்கிற பகுத்தறிவு பிரச்சனைகள், மூட நம்பிக்கைகள், இது எல்லாத்தையும் உடைச்சு பெண்கள் எல்லாரையும் பேச கொண்டு வந்து சாதி உடைக்கின்ற எல்லாம் உடையே இல்லை, இன்னும் இருக்கு சாதி அங்கே. ஆனால் ஒரு அடுத்த லெவலில் கொண்டு வந்து மிக குறுகிய குக்கிராமங்கள் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கல்வி திட்டங்களை கொண்டு வந்து அவர்களை படிக்க பண்ணி அவரெல்லாம் ஒரு பெரிய படிப்பு படித்து ஒரு ஒரு கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த வேலைகள் எல்லாம் ஒரு பெரிய பாரிய வேலை. ஆனால் இப்போ இருக்கிற திமுகவோ அதிமுகவோ அதெல்லாத்தையும் அதற்கு அந்த வரலாறு இருந்தாலும் அவர்கள் பேர்ந்தாளர்களாக இருக்க ஊழல், ஒரு அதிகார வர்க்க தங்களை மாற்றி கொண்டது, அந்த இடத்துல இருந்தால் அவைத்த இடத்துக்கு போகிறதே கஷ்டமாக இருந்தது. அதுகளெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனத்தாக்கத்தை கொண்டு வந்துக்கலாம். ஆனால் அரசியலுக்கு வர்றவர்கள் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து வரவன், குளிர்சாதன பட்டியலையே இருந்து வரவரால் மக்களோட பிரச்சனை புரிஞ்சு கொள்ள முடியாது.
நான் வந்து வெளியில் போகணும். இப்போ நானே என்ன அரசியல் செய்யறேன்டா, நான் அவளத்தையும் கண்டிருக்கேன், இந்த கண்ணால் கண்டிருக்கிறேன். இங்கே இருக்கிற சுவிஸ்காரர் எப்படி எங்களை நடத்திச்சிடமாண்டு இல்லையா? இப்போ இன்றைக்கு எனக்கு பெருமையாக இருக்குது. இன்றைக்கு நான் எங்கேயும் போய் கதைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. என்ன ஒரு கட்டம் வளர்ந்துட்டோம் நாங்கள், மக்கள் நாங்களும் வளர்ந்து, எங்களுடைய செகண்ட் டோஸும் வளர்ந்துருக்கிறோம். ஸோ அப்போ அதனால் போராட்டம்ன்றது வந்து கீழே தான் வரணும், பேசிக்காக இருந்து வரணும். ஸோ பலர் வந்து இப்போ இப்போ என்பிபியோட உணர்ச்சி கலப்பினோம் இலங்கையில் அது ஜேவிபி பயங்கர வேளாற கொண்ட ஒரு கட்சி, நியாயமான காலம் மக்களோட வேலை செய்த கட்சி. அது இனவாதம் கொண்டதோ அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனால் நியாயமான காலம் வேலை செய்தாச்சு. அப்போ அங்கே ஒரு 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 ஃபண்டமெண்டல் ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ வர கட்சிகளுக்கு பேஸ்மெண்ட் காணாது. ஸோ பேஸ்மெண்ட் காணாட்டி என்ன செய்யும், ஒரு கட்ட வேரம் பூக்கும், அதுக்கு பிறகு துக்கண்டு விழுந்துடும் இல்லையா? ஆனால் மக்கள் இளைஞர்கள் என்ன செய்வோம்டா, இளைஞர்கள் அரசியல் கற்க வேணும், பார்க்க வேணும். ஏன்னா எங்களோட செகுண்டோஸ் வந்து ஒரு நல்ல கட்டத்துக்கு வந்திருந்தாலும் கூட எங்களோட நிறம் கலர் மாற இல்லை, எங்களோட கலர் இப்படிதான் இருக்குது. அப்போ நாளைக்கு ஒரு வீச் ஆஃப் ஸ்க்ரீஸை வரும் பொழுது தான் இந்த இனவாதம் திருப்பி காட்டும், உனக்கு வேலை இல்லை, தனியாக வெள்ளை ஆக்களுக்கு தான் நான் வேலை கொடுக்க போகிறேன் நிலைமை கூட மாறி வரலாம். அப்போ அதுக்கு நாங்கள் இப்போவே பொலிட்டிக்கலையும் ஈடுபாடு இருந்து எங்களுக்கு சிந்தனை வந்து கிளியராக இருக்கணும். சும்மா இந்த பொப்புலிஸ்ட் பொலிட்டிக்கை மட்டும் நம்பி அதுக்கு பின்னால் கொடி பிடிக்கிறது, அங்கே இருக்கிற கட்சிக்கு இங்கே கொடியை பிடிக்கிறது ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். ஓகே, நன்றி. நாங்கள் எஸ்பேக்கு திருப்பி இருக்க போவோம். நீங்கள் இப்போ வந்து அறிவிக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள் எதுவும் இருக்குதா? எதிர்கால திட்டங்கள் என்று சொல்கிறது வந்து இப்போ இனி இப்போ திட்டங்கள் என்று சொல்கிற இனி இருக்கிற இப்போ நடக்கிற கந்தோன்ஸ் இதுலேயும் கணக்க பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ தீர்மானம் மெயின் எங்களுக்கு வந்து இப்போ 27ஆம் ஆண்டு நடக்க போகிற தேர்தல், கந்தோன் மாநிலத்துக்கான மாநில தேர்தல் நடக்க போகுது. 27க்கு பிறகு 28 அதில் நேஷனல் எலெக்ஷன் நடக்க போகுது. இப்போ இந்த இடங்களை நாங்கள் திருப்பியும் பெற வேணும். அப்போ தான் எங்களுக்கு மேலே கையோங்கும். நாங்கள் இதுக்கு அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த வேலையெல்லாம் கூடுதலாக தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கேன். நன்றி. சின்ன ஒரு ஒரு கேள்விகளில் கொஞ்சம் ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வரேன். நீங்கள் வந்து ஒன்று மட்டும்தான் எடுக்கலாம். நீங்கள் எது விருப்பமோ நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு ரோல்ஸா வடையா விருப்பம்? ரோல்ஸா வடையா விருப்பம்? வடை எனக்கு விருப்பம். வடை விருப்பம். ஓகே. சர்பத்தா பால்ட்டியா? பால்ட்டி குடிக்கிறீர்கள் தான், சர்பத்தான் விருப்பம். சர்பத் குடிப்பீங்க. ஓகே. மிக்சரா பாவோடாவா? ரெண்டும் பிடிக்கும். ஆனால் ஓகே, மிக்சர் எடுத்துக்கொள்ளலாம். மிக்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். காஃபியோ ரெட் புல்லா? காஃபி தான் கூட குடிப்பேன். காஃபி. ஓகே. உங்களோட வீட்டில் இருக்கிற ஆக்கள் பாப்பினம். அடுத்ததாக இப்போ அடுத்ததாண்டி இது ஒரு கடைசி எந்த ஒரு கடைசி கேள்வி. சில வேளை உங்களுக்கு நீங்கள் இதையும் கூற விரும்புவீங்க. சுவிட்சர்லாந்தில் உள்ள தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் என்ன ஆலோசனை தெரிவிக்க விரும்புகிறீங்க? ஆலோசனை தெரிவிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளும் இல்லை. ஆனால் ஆலோசனை என்ற என்னுடைய விருப்பத்தை நான் சொல்லலாம். என்னுடைய விருப்பத்தை என்றால் செகுண்டோஸ் வந்து பல துறைகளில் கால் பதிச்சிருக்கிறார்கள். இங்கே இருக்க பல துறைகளில் மிக வெற்றிகரமான தொழில்களை செய்யக்கூடிய அளவில் கலையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், மற்றது வேலை துறை சார்ந்த தொழில்களாக இருக்கட்டும். ஆனால் என்னுடைய விருப்பம் என்ற சமூக அக்கறையும் பிரஞையும் இருக்க வேணும். நான் தமிழர் ரெண்டு மட்டுமல்லாமல் நாங்கள் இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு மிண்டர் ஹைட் இல்லாட்டி ஒரு 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 மிண்டர் ஹைட் சிறுபான்மை இனம்ன்றதை புரிஞ்சு கொள்ள வேணும் நாங்கள். அப்போ எங்களுடைய தொடர்ச்சியாக எங்களோட ரைட்ஸுக்காண்டி நாங்கள் எப்போவுமே ஆக்டுவலாக வேலை செய்து கொண்டே இருக்கணும். பொலிட்டிஷியன் ஏபனையில் பொலிட்டிக்கை நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பலையோ எங்களோட வாழ்க்கையில் வந்து குறுக்கிட்டே போகும். அப்போ அதனால் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும். அதுக்கு நான் பார்க்குறேன், பல தமிழ் இளைஞர்கள் வந்தாலும் அவர்கள் இலங்கை பிரச்சனையை தான் கூட இதுக்குள்ள எடுக்க பார்க்கணும். ஸோ வந்துட்டு நாங்கள் இப்போ அங்கே தமிழீழம் அமைக்கலாம், இல்லாட்டி நாங்கள் அங்கே என்ன செய்யலாம் என்று தான் எல்லாரும் இங்கே அரசியலுக்கு வந்து வாராக்கள் கூட பேர் நான் பார்த்துருக்கேன். அதை விட்டுட்டு அது வேறு நாடு, அங்கே போய் நீங்கள் அரசியல் செய்யலாம், அது வேறு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த நாட்டில் எங்களுக்கு என்ன தேவை? இந்த நாட்டில் தான் நாங்கள் வாழுறோம், இந்த நாடு தான் நாங்கள் இருக்க போகிறோம், சாகவும் போகிறோம்னு வச்சுக்கொள்ளலாம் இல்லையா? ஸோ அப்போ இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் இந்த நாடுடைய எனக்கு சௌகரியமாகவும் என்ன ஒரு நபராக குறைச்சி மதிப்பிடுறதுக்கோ இல்லாட்டி என்ன ஒரு தனி இடத்துல ஒதுக்குறதாக இருக்கக்கூடாது. ஆகவே நான் இந்த நாட்டில் ஒரு சக மனிதனோட சக மனிதன்
நானும் உங்களை மாதிரி டேக்ஸ் கட்டி இருக்கிறேன், எனக்கும் இங்கே இருக்கிற யானாயும் சொல்லலாம், என்னட்டையும் கேட்டு தான் நீங்கள் எதுவும் செய்யவும் அந்த அடிப்படையில் இருக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம். ஓகே, நன்றி. நல்லா அழகாக சொன்னீங்க. இதுக்கு பிறகு அறிய வேண்டியது நான் எல்லாம் அறிஞ்சிட்டு நினைக்கிறேன். நீங்கள் சில வேலை நான் இதையும் கேட்காது இதையும் கூற விரும்புகிறீங்களா? எனக்கோ பார்வையாளருக்கு ஒன்று நான் கூற விரும்புகிறேன். அது முதல் சமூகமாக இருக்கலாம், முதலாவது ஜெனரேஷனாக இருக்கலாம், ஜெனரேஷனாக இருக்கலாம். இந்த கற்றுக்கொள்ளன்ற விஷயம், அறிஞ்சு கொள்றன்ற விஷயம் தனியே இந்த சோஷியல் மீடியாக்களோ தனியே இந்த வார போஸ்ட்டுகளை வச்சு பார்க்காம படிக்க வேண்டிய புத்தகங்கள் நியாயமாக இருக்குது, நியாயமான புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகங்களை வாசித்து இந்த விஷயங்களை புரிஞ்சு கொண்டு ஒரு பெரிய கொன்ட்ரா ப்ரோ டிஸ்கஷன்களை வச்சு கொண்டு ஒரு உரையாடலை கலந்து கொண்டு அதுக்காண்டி கொன்ட்ரானோன்னு நான் அதை மட்டும்தான் கதைப்பேன். அப்படி வந்தால் அடிபடி என்று போகாமல் அது ஒரு ஜனநாயக முறையில் அப்படி அதை கதைக்கலாம், பேசலாம். இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஜயன்ற அந்த விஷயங்கள் இதை வந்து சால் அண்ட் ஃபக்ட் அண்ட் டாட்டனை முன்னுக்கு வச்சு கதைக்க வேணும். ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குது, அந்த அனலைஸ் பண்ணுற திறமையை வளர்த்து கொள்வது, சமூக அக்கறையை வந்து செகுண்டோஸ் விட்டுறக்கூடாது. அதாவது தனியே தமிழன் என்று சொல்லி பெருமைப்படுறதை விட நானும் ஒரு மனிதன் இந்த நாட்டில் என்று சொல்லி அந்த அடிப்படையில் நானும் ஒரு சிறுபான்மை ஆனவன் என்று சொல்லி அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும் என்றது என்னுடைய விருப்பமும் ஆர்வம். நன்றி. அப்போ வேறு எதுவும் இருக்குல்ல? ஓகே, நன்றி வந்ததுக்கு. நன்றி. நன்றி. இந்த ஒன்றே கேட்ட கேள்விகள் நான் ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணலை. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து உணர்வுபூர்வமாக இருக்காது. ஆன்சர் எழுதி கொண்டு வர்றது. போட்காஸ்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த பவுகும் வேலை செய்யணும், இந்த ஹேட்ஸும் வேலை செய்யணும். ஸோ அதால தான் நான் எதுவுமே ப்ரிப்பரேஷனில் வேறு எனக்கு இமோஷன் அது எல்லாம் இந்த மாதிரி எனக்கு பொறுத்தவரை நல்ல பாட்காஸ்ட் இது. நாங்கள் அப்படியே நாங்கள் சொன்ன லிங்க்ஸ் எல்லாம் இந்த கீழே வீடியோவில் போட்டு விடுறோம். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் எல்லாம். ஓகே, சரி. நன்றி. ஓகே, நன்றி. வணக்கம்.